पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरुसाक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ॐ यो ब्रह्माणं विदधाति पूर्वं यो वै वेदांश्च प्रहिणोति तस्मै तं हदेवमात्मबुद्धिप्रकाशं मुमुक्षुर्वै शरणमहं प्रपद्ये। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ असतो मा सद्गमय तमसो मा ज्योतिर्गमय मृत्योर्मामृतं गमय। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ पार्थाय प्रतिबोधितां भगवता नारायणेन स्वयं व्यासेन ग्रथितां पुराणमुनिना मध्ये महाभारतम् अद्वैतामृतवर्षिणीं भगवतीम् अष्टादशाध्यायिनीम् अम्ब त्वामनुसन्दधामि भगवद्गीते भवद्वेषिणीम्। नमोऽस्तु ते व्यासविशालबुद्धे पुल्लारविन्दाय तपत्रनेत्र येन त्वया भारततैलपूर्णः प्रज्वालितो ज्ञानमयप्रदीपः प्रपन्नपारिजाताय स्तोत्रवेत्रैकपाणये ज्ञानमुद्राय कृष्णाय गीतामृतदुहे नमः। सर्वोपनिषदो गावः दोग्धा गोपालनन्दनः पार्थो वत्ससुधीर्भोक्ता दुग्धं गीतामृतं महत्। वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम्। भीष्मद्रोणतटां जयद्रथजलां गान्धारनीलोत्पलां शल्यग्राहवती कृपेण वहनी कर्णेन वेलाकुलाम् अश्वत्थामविकर्णघोरमखरां दुर्योधनावर्तिनीं सोत्तीर्णा खलु पाण्डवैरननदीं कैवर्तककेशवः पाराशर्यवचः सरोजममलं गीतार्थगन्धोत्कटं नानाख्यानककेसरं हरिकथा सम्बोधनाभूतितम्। लोके सज्जनषट्पदैरहरः पेपीयमानं मुदा भूयाद्भारतपङ्कजं कलिमलं प्रध्वंसिनः श्रेयसे। मूकं करोति वाचालं पङ्गुं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे परमानन्दमाधवम्। यं ब्रह्मा वरुणेन्द्ररुद्रमरुतः स्तुन्वन्ति दिव्यैस्तवैः वेदैः साङ्गपदक्रमोपनिषदैः गायन्ति यं सामगाः ध्यानावस्थिततद्गतेन मनसा पश्यन्ति यं योगिनः यस्यान्तं न विदुः सुरासुरगणाः। देवाय तस्मै नमः देवाय तस्मै नमः। ॐ श्रीकृष्णाय परमात्मने नमः। श्रीकृष्ण कृष्ण कृष्ण।
ஓம் நாராயண பரோ வியக்தா அண்டமவ்யக்த சம்பவம் அண்டஸ்யாந்தஸ்தினி லோகாஹ சப்தத்வீபா ச மேதினி. ஓம். நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது பகவத்கீதையில 5வது சாப்டருக்கான சம்மரி பார்த்துட்டு இருக்கோம். இதுல நேற்று கிளாஸ்ல என்ன பார்த்துருக்கோம், 18வது ஸ்லோகம் வரைக்கும் பார்த்துருக்கோம். ஒரு ஞானி புருஷன் வந்து பார்த்தீங்கன்னா என்ன அடையாளம் அப்படின்னா, சர்வாத்ம பாவம் சித்திச்சிருந்தாதான் அவன் ஞானி, பூரணமான ஞானி. அதுக்காக தான் வந்து சொல்லுது, வித்யா வினய சம்பன்னே பிராமணே கவி ஹஸ்தினி சுனிச்சைவ ஸ்வபாகேச்ச பண்டிதா சமதர்ஷினஹ. முக்கியமான ஸ்லோகம். இந்த பரோட்ச ஞானம் அப்படின்னு சொல்லக்கூடியது சப்தம் அர்த்தம் மட்டும் தெரிஞ்சிருந்தா நம்ம கல்டிவேட் பண்ண வேண்டியது. இப்ப நான் வந்து ஒரு பரோட்ச ஞானியா இருக்கேன்னு வச்சுக்கோங்க, சப்தம் தெரியும், அர்த்தம் தெரியும். அப்படி தெரியும் போது என்ன இருக்கு அப்படின்னா, நாம் மனசுக்குள்ளார வெளியில போகும் போதெல்லாம் எல்லாம் ஒண்ணுதான் வாஸ்தவத்துல அப்படின்னு சாஸ்திர சப்தங்களை எடுத்து நான் வந்து திரும்ப திரும்ப என்னோட மைண்டுக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோ சஜெக்ஷன் கொடுத்துக்கிட்டே இருக்க வேண்டியது. இது எல்லாம் பிரம்மம் தான், கீதால சொல்லியிருக்கு, இது பிரம்மம் தான், சர்வம் பிரம்மமயம் உபனிஷத் சொல்லுது அப்படின்னு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கல்டிவேட் பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியது. இது வந்து பரோட்ச ஞானிக்கு நடக்கும். கொஞ்சம் ஏமாந்தோம் அப்படின்னா பேதம் வந்துடும். கொஞ்சம் தப்பான ஆட்கள் யாராவது வந்தாங்கன்னா டெய்லி ஃபேஸ் பண்றோம். பிரம்மம் அப்படின்னு சர்வம் பிரம்மமயம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தது அப்பப்போ என்ன ஆயிடும், போயிடும், மறந்து போயிடும். மனுஷனை பார்க்க ஆரம்பிச்சிடும், மனுஷன்ட்ட இருக்க குறைகளை பார்க்க ஆரம்பிச்சிடும், தோஷங்களை பார்க்க ஆரம்பிச்சிடும். என்ன இப்படி இருக்கான் அவன், அவன் என்ன இப்படி இருக்கான், இது என்ன இப்படி இருக்கு. குரங்குல கூட வந்து பார்த்தீங்கன்னா நல்ல குரங்கு கெட்ட குரங்கு, பட்சிகள்ல நல்ல பட்சி கெட்ட பட்சி, நாயில வந்து பார்த்தீங்கன்னா நல்ல நாய், இது கெட்ட நாய், மனுஷங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா நல்லவன் கெட்டவன். இது மாதிரி எல்லா இடத்துலையும் பேதங்களை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்க வேண்டியிருக்கு, சாஸ்திரம் படிச்சிருந்தாலும் கூட. அப்ப அதனால்தான் நம்ம என்ன சொல்றோம், அகண்ட அனுபூதி ஒருத்தருக்கு உண்டாகும் போதுதான் என்ன நடக்கும், அபரோக்ஷ அனுபூதி உண்டான மாத்திரத்துல நேச்சுரலாவே அவனுக்கு அவனோட சுபாவம் எப்படி இருக்கும் அப்படின்னா சர்வத்திலையும் அந்த பிரம்ம தரிசனத்தை பார்ப்பான். காட்சிகள்ல இருக்கக்கூடிய தன்மை போயிடும். காட்சிகளுக்கு பேஸா இருக்கிற அந்த ஸ்கிரீன்ல அந்த பிரம்ம பாவம் அவனுக்கு வந்துடும், நான் அப்படின்றது. இந்த தேகத்துல அபிமானம், நாம ரூபத்துல அபிமானம் இருக்கிற வரைக்கும் நம்மளால அந்த பரோட்ச ஞானத்தை வச்சுக்கிட்டு அப்பப்போ கல்டிவேட் பண்ணலாம் இல்லையா, வாஸ்தவத்தை பூரணமா ஆகாது. நான்ல எப்போ எஸ்டாப்ளிஷ் ஆகிறோமோ அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த நான் தான் சர்வத்திலையும் இருக்கு அப்படின்னு நம்மளால வந்து பாத்தீங்கன்னா புரிய முடியும். அதுக்குதான் வந்து பாத்தீங்கன்னா தத் புத்தய ததாத்மானக தன்னிஷ்டா தத்பராயணாக அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா வரிசையா 17வது ஸ்லோகத்துல நிதித்தியாசனத்தை பத்தி நல்ல நிஷ்டைய சம்பாதிக்கிறத பத்தி சொல்லியிருக்கு. நிஷ்டைய சம்பாதிச்சவன் என்னவா, அகண்ட அனுபூதி அடைஞ்சவன், தான் 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 நின்னவன். அவன் எதை பார்ப்பான் அப்படின்னா வித்யா வினய சம்பன்னே பிராமணே கவிஹஸ்தினி. வித்யா வினய சம்பன்னே அப்படின்னா நல்லா படிச்ச, நல்ல ஆச்சாரமா சதுர்வேதங்களையும் படிச்சு நல்ல அனுஷ்டானத்தில் இருக்கிற பிராமணனையும் வித்வானையும், நல்ல பணிவா இருக்கிற பிராமணர்களையும், அதே மாதிரி நாய், கவி அப்படின்னா என்னது, கவின்றதுக்கு அர்த்தம் பசுமாடு, அப்புறம் ஹஸ்தினி அப்படின்னா யானை, சுனி அப்படின்னா நாய், அப்புறம் ஸ்வபாகேச்ச அப்படின்னா நாயை சமைத்து சாப்பிட்றவன். இது எல்லாத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா எதை பார்க்குறான் அப்படின்னா வெறும் பிரம்மத்தையே பார்க்கின்றவன். அதனால வந்து பார்த்தீங்கன்னா பண்டிதா சமதர்ஷினக, பண்டிதர்கள்னு சொல்லக்கூடிய ஞானி புருஷர்கள் என்ன பார்க்குறாங்க, எல்லாத்தையும் ஒன்றுன்னு பார்க்குறாங்க. எதை பார்க்குறாங்க, ஸ்கிரீனை மட்டும் பார்க்குறாங்க. காட்சிகள் எல்லாம் ஒரே காட்சி, ஒரே திருஷ்யம் அப்படின்னு விளக்கிறது. எல்லாம் தங்கம் தான், தங்கம் தான் இருக்கு, ஒரே தத்துவம் தங்கம் தான் இருக்கு. ஆபரணங்கள்ல மேல கீழே என்னது இருக்கு, கம்மல் மூக்குத்தி எல்லாம் கீழே, ஒட்டியானம் நெக்லஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மேல அப்படின்னு சொல்லாம கிரீடம் ரொம்ப தலையில வைக்கிறோம், அதனால கிரீடம் வந்து மேல, கொலுசு வந்து பார்த்தீங்கன்னா கீழே போடுறோம், அதனால கீழானது அப்படின்னு அல்பமா இருக்கிறதுனால மூக்குத்தி கம்மல் வந்து சின்னது அப்படின்னு ஏதாவது பாக்குறோமா அப்படின்னா தங்கம் தங்கம் தான். என்ன தங்கத்தோட திருஷ்டியில எல்லாம் ஒண்ணுதான், மேல கீழன்னு ஒண்ணு இல்லை. அப்ப சர்வம் பிரம்மமயம்னு ஒருத்தர் பாக்குறான் அப்படின்னா அவன் இடத்துல வந்து பாத்தீங்கன்னா பேத புத்தி இருக்கவே இருக்காது. அப்ப சர்வத்தையும் அவன் என்ன பண்ணுவான், சர்வாத்ம பாவனையில பார்ப்பான். இதுதான் ஞானியோட லட்சணம். எங்க பேதம் பார்க்கிறானோ, மந்திரம் சொல்லுது
திதியாத்வை பயம் பவதி அப்படின்னு ஒரு மந்திரம் சொல்லுது. ரெண்டுன்னு ஒண்ணு பார்த்தாவே வந்து பாத்தீங்க அப்படின்னா ரெண்டு மாதிரி தெரிஞ்சாவே பயம் வந்துடும், சம்சார பயம் வந்துடும், சம்சாரம் இருக்குன்னு அர்த்தம், அவித்யா போகலன்னு அர்த்தம். அப்ப வேக்கப் ஆனதுக்கு பிறகு சொப்பனத்துல பார்த்தது எல்லாம் காட்சிகளும் என்ன பண்றோம், அதுல நல்லது கெட்டது எல்லாமே இருக்கும், நல்ல மனுஷன் கெட்டவன் எல்லாம் இருந்திருக்கும், எல்லாத்தையும் நம்ம என்ன பண்றோம், இதெல்லாம் சொப்பனம்னு நம்ம உதாசீனப்படுத்துறோம். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஞானத்துல விழிப்படைந்தவன், பிரம்மத்துல விழிப்படைந்தவன் என்ன பண்ணுவான், வேக்கப்பானவன் எல்லாத்தையும் பிரம்மமா பார்ப்பான், பிரம்மத்துக்கு அந்நியமா மற்றதெல்லாம் இல்யூஷன் அப்படின்னு பார்ப்பான். அப்ப அவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா திருஷ்டி வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா எல்லாத்துலயும் பிரம்ம திருஷ்டி தான் இருக்கும் ஒழிய கீழாக எதையுமே பார்க்க மாட்டான் அப்படின்னு புரிஞ்சு. இதுக்கப்புறம் இன்னைக்கு பாட்டம் ஆரம்பிக்குது. என்ன பாடம் அப்படின்னா 19வது ஸ்லோகம். இஹைவ தைர்ஜித சர்கஹ யேஷாம் சாம்யே ஸ்திதம் மனஹ நிர்தோஷம் ஹி சமம் பிரம்ம தஸ்மாத் பிரம்மணி தே ஸ்திதாஹ. இஹைவ தைர்ஜித சர்கஹ யேஷாம் சாம்யே ஸ்திதம் மனஹ நிர்தோஷம் ஹி சமம் பிரம்ம தஸ்மாத் பிரம்மணி தே ஸ்திதாஹ. இந்த ஞானிகள் என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, எவர்கள் ஏஷாம் மனஹ சாம்யே ஸ்திதம், எவர்களுடைய மனதானது வந்து பாத்தீங்கன்னா சதா காலமும் சாமியம் அப்படின்னா பிரம்மம்னு அர்த்தம், சமத்தன்மையில இருக்கிறது, எல்லா ஆபரணங்கள்லயும் சமமா இருக்கிறது தங்கம், அதே மாதிரி எல்லா ஜீவராசிகள்லயும் சமமா இருக்கிறது எது, இந்த நான் அப்படின்ற கான்சியஸ்னஸ் மட்டும்தான். அந்த நானுக்கு பேரு பிரம்மம்னு பேரு. அந்த பிரம்மம் தான் வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்துலயும் சமமா இருக்கு, அதனால அதுக்கு பேரே சமம்னு பேரு. அந்த சமம்னு சொல்லக்கூடிய அந்த பிரம்மத்துல எவர்களுடைய மனசு ஸ்திதம், ஸ்திதம்ன்றதுக்கு அர்த்தம் நிஷ்டைன்னு அர்த்தம், நின்று விட்டதோ, எஸ்டாப்ளிஷ் ஆயிடுச்சோ, நல்லா நிஷ்டையை அடைஞ்சிருச்சோ, அகம் 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 அகம்ன்ற ஸ்புரணத்திலேயே எவனுடைய மனசு நின்று விட்டதோ அவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா தேஷாம், அவர்களுக்கு வந்து இகைவ தைர்ஜித சர்கா, இந்த லோகத்துல ஜீவிச்சுக்கிட்டு இருக்கும் போதே அந்த நிஷ்டாயை உடையவர்கள் என்ன ஆகுறாங்க, இகையேவ, இகைவனா இகையேவ, இங்க தேகத்தோடு ஜீவிச்சுக்கிட்டு இருக்கும் போதே தைஹி அவர்களால் இந்த சர்கோஜிதா, இந்த சர்க்கம் சொல்லக்கூடிய இந்த சம்சாரமானது ஜெயிக்கப்பட்டதாக ஆகிறது. யாரோட புத்தி இந்த பிரம்மத்துல நிலை பெற்றதோ, சாமியத்துல, அவர்களுக்கு இந்த உலகத்துல ஜீவிச்சுக்கிட்டு இருக்கும் போதே இந்த சம்சாரம் ஜெயிக்கப்பட்டது. அப்ப அவங்களுக்கு என்ன பேர் சொல்றோம், ஜீவன் முக்தர்கள் அப்படின்னு பேர் சொல்றோம். இந்த தேகம் இருக்கு, ஆனா தேகத்தோட எந்த சம்பந்தமும் இல்லை, அவங்க சதா காலமும் பிரம்மத்திலேயே நிஷ்டை அடைஞ்சவங்களா இருக்காங்க. அப்ப அவங்களுக்கு சம்சாரம் வந்து ஜெயிக்கப்பட்டதாவது, இந்த உலகம் எந்த தொந்தரவும் இல்லாம போயிடுது அவங்களுக்கு. ஏன் சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா சொல்றாரு, நிர்தோஷம் ஹி சமம் பிரம்ம, இந்த பிரம்மத்துல வந்து பாத்தீங்கன்னா எந்த தோஷமும் இல்லை, சமம், இது எப்பவுமே சதா காலமும் சமமா இருக்கு. விஷமம் எங்க இருக்கு, இந்த புத்தி மனசு இந்த தேகம் எல்லாம் விஷமம், இந்த லோகம் எல்லாம் விஷமம். எங்கெல்லாம் விஷமம் இருக்கோ அங்கெல்லாம் நமக்கு துக்கம் தான் பிராப்தி ஆகுது, துவைத்தம் இருக்கிற இடத்துல எல்லாம் துக்கம் பிராப்தி ஆகுது. ஆனா இந்த பிரம்மத்துல ஏக்கமே அத்வித்தியம், ஒரே தத்துவம் தான் இருக்கு. அது எப்படி இருக்கு, எல்லாத்துலயும் ஈக்குவலா இருக்கு, பாப்பிகளிடத்திலையும் புண்ணியாத்மாக்களிடத்திலையும், நாயிட்டையும் பசுக்கள்கிட்டையும் பிராமணன்ட்டையும் சாண்டாளன்ட்டையும் எல்லாத்துலயும் ஈக்குவலா இருக்கிறது. அப்ப தோஷம் வந்து நான் பிராமணன் அபிமானத்தோட இருக்கும்போது, தேகத்தோட அபிமானம் இருக்கும்போது சாண்டாளனை ஒத்துக்க முடியல. நாயை தொடக்கூடாது, நாயை தொட்டா வந்து பாத்தீங்கன்னா கையை வாஷ் பண்ணணும் அப்படின்னு நம்ம என்ன பண்றோம், அது வந்து பாத்தீங்கன்னா இது நம்ம வந்து அசுத்தம் அப்படின்னு நினைச்சு கைகள்லாம் வாஷ் பண்ணிட்டு வரோம், எதையும் தொட மாட்டேன்றோம். தேக புத்தியில இருக்கிற வரைக்கும் எப்போ நமக்கு பிரம்ம புத்தியில நம்ம எஸ்டாப்ளிஷ் ஆகிறோமோ அப்போ வந்து தேகம் எல்லாமே என்னன்னு கேட்டா வஸ்து இல்லவே இல்லை, தேகம்ன்றது ஒண்ணு இல்லவே இல்லை, எல்லாம் இல்யூஷன், தங்கம் மட்டும்தான் இருக்கு, ஆபரணம் இல்லவே இல்லை தெரியுது. அதே மாதிரி இந்த தேக பேதங்கள் எல்லாம் வாஸ்தவத்துல தெரியுது. அப்ப இருக்கிறது எது, சமமா தோஷம் இல்லாததா எது இருக்கு, தங்கம் எப்படி ஆபரணத்துல இருக்கோ அது மாதிரி இந்த ஆத்ம தத்துவம் தான், இந்த பிரம்ம தத்துவம் தான் எல்லாத்திலையும் தோஷம் இல்லாம நிர்தோஷமா சமமா இருக்கு. அதனால சொல்லுது நிர்தோஷம் ஹி சமம் பிரம்ம,
ஏனெனில் பிரம்மம் என்பது சமமானது, நிர்தோஷமானது, தோஷங்கள் இல்லாதது. ஆகையினால தஸ்மாத், ஆகையினால பாத்தீங்கன்னா இந்த ஞானி புருஷர்கள் என்ன பண்றாங்கன்னா, தே பிரம்மணி ஸ்திதாஹா, அந்த ஞானி புருஷர்கள் தேனா அவர்கள் அந்த பிரம்மத்திலேயே, நிர்தோஷமா இருக்கக்கூடிய அந்த பிரம்மத்திலேயே என்ன பண்றாங்க, ஸ்திதாஹா நிலை பெற்றவர்களாக ஆகிறார்கள். இவங்களுக்கு என்ன பேர் நம்ம சொல்றோம் அப்படின்னா, நம்ம ஏற்கனவே 2வது சாப்டர்ல பார்த்திருக்கோம், ஸ்தித பிரஜ்ஞா அப்படின்னு வார்த்தை பார்த்தோமா. 2:55 72 வரைக்கும் ஸ்தித பிரஜ்ஞ லட்சணம்னு பார்த்தோம். அப்ப இங்க வார்த்தை பார்த்தீங்கன்னா தெரியும், ஸ்திதம் ஸ்திதாகான்னு 2 வார்த்தைகள் இருக்கா. அந்த பிரம்மத்துல நிலை பெற்றவர்கள், சமாதிஸ்தக அப்படின்னு அங்க இதுல சமாதி தஸ்ய கேசவ, அர்ஜுனன் கேட்கிறான், சமாதியில நின்னவங்களை பத்தி எனக்கு சொல்லு கிருஷ்ணா அப்படின்னு 2வது சாப்டர்ல சொல்றான், கேள்வி கேட்கிறான். அதுக்குதான் ஆச்சாரியர் என்ன பண்ற, கிருஷ்ண பரமாத்மா ஞானியோட லட்சணங்களை ஸ்தித பிரஜ்ஞ லட்சணம்னு சொல்றார். ஸ்தித பிரஜ்ஞ அதேதான் இங்க பாத்தீங்கன்னா தே ஸ்திதாகா, அவர்கள் நின்றவர்கள், அந்த பிரம்ம தத்துவத்துல நின்னவங்க. அவங்களுக்கு இன்னொரு பேர் என்னது, சமாதிஸ்தஸ்ய அப்படின்னு பேர், சமாதிஸ்தகா அப்படின்னு பேர், சமாதியில் நின்றவன். சமாதினா என்னது, பிரம்மத்துக்கு இன்னொரு பேரு சமாதி தான். ஏன், அதுக்கு பேரே சமம்னு பேர். அப்ப சமாதியை அடைந்தவர்கள்னா யாரு அப்படின்னா, பிரம்மத்திலேயே எவர்களுடைய புத்தி நிலை பெற்றதோ அவர்களுக்கு பேரு சமாதிஸ்தகான்னு பேர், சமாதியில் நின்றவன். அப்ப அவங்களுக்கு பேர் பாத்தீங்கன்னா ஞானி புருஷர்கள், ஜீவன் முக்தர்களா இருக்காங்க அப்படின்னு 19வது ஸ்லோகம் சொல்லிடுச்சு. சொன்னதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா அவங்கள பத்தின லட்சணங்கள் 2வது சாப்டர்ல 55வது ஸ்லோகம் சொல்லும் போதே ஆச்சாரியர் என்ன பண்றாருன்னா, பாஷ்யம் பண்ணும்போது சொல்றார், எவைகள் எல்லாம் சாஸ்திரத்துல ஞானிகளுக்கு லட்சணமா சொல்லுதோ அந்த லட்சணங்கள் எல்லாத்தையும் நம்ம ஸ்துதி பண்ணிட்டு கதை கேட்டுட்டு போறதுக்காக சொல்லப்பட்டதல்ல. நிறைய இடத்துல மகாபெரியவர் இப்படி இருக்காரு அப்படி இருக்கார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப பேஸ்புக் எல்லாம் தொடர்ந்தாவே பாத்தீங்கன்னா மகாபெரியவர் அதை பண்ணினார் இதை பண்ணினார் எல்லாம் சொல்றாங்க. பெரியவங்களை பத்தி நிறைய ஸ்டோரிஸ் கேட்கிறோம். நம்ம ஸ்டோரி கேட்கறதுக்காக, ஸ்டோரி கேட்டாவே எல்லாம் ஆயிடும் நினைக்கிறோம், ஒரு மண்ணாங்கட்டி ஆகாது. எதுக்காக ஞானிகளை பத்தி பேசுறோம், பெரியவங்களை பத்தி பேசுறோம் அப்படின்னா, அவங்கள்ட்ட என்ன பண்ணுனாங்களோ அந்த குவாலிட்டிஸ் எல்லாத்தையும் நம்ம அடாப்ட் பண்ணி நம்ம லைஃப்ல கொண்டுட்டு வரணும். நம்ம கேட்டுட்டு போனாலும் பிரயோஜனம் இல்லை. அதனாலதான் சங்கரர் சொல்றாரு, அந்த இவங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா, ஸ்தித பிரஜர்களுக்கு பாத்தீங்கன்னா எது சுவாவமா ஞானி புருஷர்கள்ட்ட இருக்கோ அதை சாதகர்கள் என்ன பண்ணணும், சாதனமா எடுத்துக்கிட்டு அதை கல்டிவேட், நம்ம மனசை கல்டிவேட் பண்ணி அந்த குவாலிட்டிஸ் எல்லாத்தையும் கொண்டுட்டு வரணும். அப்ப ஞானி புருஷர்கள் பிரம்மத்துல நின்னவங்க, அவங்கள்ட்ட என்னென்னலாம் குவாலிட்டிஸ் இருக்கும்னு 20 to 24 வரைக்கும் வரிசையா சொல்ல போறோம். முதல் லட்சணம் பாத்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்கோம், நிர்த்வந்த்வத்வம். இந்த டுவாலிட்டியை கிராஸ் பண்ணி இருக்கிறது ஞானிகள்ட்ட சுபாவமா இருக்கும். அதை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, கல்டிவேட் பண்ணி கொண்டுட்டு வரணும். என்னது, 20வது ஸ்லோகம், ந பிரஹ்ரிஷ்யேத் பிரியம் பிராப்ய நோ த்விஜேத் பிராப்ய சாப்ரியம் ஸ்திர புத்திரசம் மூடஹ பிரம்மவேத் பிரம்மணி ஸ்திதஹ. ந பிரஹ்ரிஷ்யேத் பிரியம் பிராப்ய நோ த்விஜேத் பிராப்ய சாப்ரியம் ஸ்திர புத்திரசம் மூடஹ பிரம்மவேத் பிரம்மணி ஸ்திதஹ. இந்த பிரம்ம ஞானிகள்கிட்ட என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிரியம் பிராப்ய. அவங்க பிரியம் பிராப்யனா, பிரியம் இருக்குமா சொன்ன, பிரியம்லாம் இருக்காது. ஆனா பாத்தீங்கன்னா இந்த ஞானத்துக்கு முன்னாடி, அந்த நிஷ்டையை அடையறதுக்கு முன்னாடி பிரியம் அப்பிரியம்னு இருந்திருக்குமே. அப்ப அந்த வச்சுக்கிட்டு நம்ம சொல்றோம், ஒரு ஞானத்துக்கு பிறகு அவங்க முன்னாடி ஆசைப்பட்ட அந்த பிரியமானது சேர்ந்தாலும் பிரியம் பிராப்ய, பிரியமான வஸ்து அவங்கள அடைஞ்சாலும் பிராப்ய. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அப்பிராப்யச்ச அப்பிரியம், பிரியமில்லாதது அடைஞ்சாலும், பிரியமானது அடைஞ்சா ந பிரகிருஷ்யே, அவங்க துள்ளி குதிப்பதில்லை, அவங்களுக்கு எந்த ரியாக்ஷனும் இருக்கவே இருக்காது, சந்தோஷத்தை அடைவதில்லை. ஏதாவது நமக்கு வந்துச்சுன்னா கூஸ் பம்ஸ் ஆகுது இல்ல, சந்தோஷப்படுறோம், கண்ணெல்லாம் அப்படியே விரியுது, அப்படியே ஐயோ நமக்கு கிடைச்சிருச்சு இது அப்படின்னு, முகம்லாம் அப்படியே பிரகாசமாகுது, கண்கள் பிரகாசமாகுது, உடம்புல எல்லாம் மயிர்கூச்செறிதல் உண்டாகுது நமக்கு பிரியமானது கிடைச்சா. அது ஞானி புருஷன்ட்ட நடக்காது. ந பிரகிருஷ்யேத் பிரியம் பிராப்ய, பிரியம் பிராப்ய ந பிரகிருஷ்யேத்.
பிரியமான வஸ்துவை அடைந்து அவன் துள்ளி குதிப்பதில்லை. அதே நேரத்துல அப்பிரியம் பிராப்பிய நோத்விஜேத், அவன் வந்து பாத்தீங்கன்னா பிரியமில்லாதது அவனுக்கு வந்து சேர்ந்தாலும் அவன் என்ன ஆகுறதுல உத்விஜேத், மனக்கலக்கம் அடைவதில்லை. ஆன்சைட்டில அவனுக்கு உண்டாகாது, டிப்ரெஷன் உண்டாகாது, எதுவும் இருக்காது, டென்ஷன் எதுவும் இருக்காது, அவன் பாட்டுக்கு ஃப்ரீயா இருப்பான். அப்போ இருமைகள் வந்து பாத்தீங்கன்னா பிரியம் அப்பிரியம், அதனால நமக்கு என்ன உண்டாகும்? சுகம் துக்கம் நமக்கு உண்டாகும். அப்ப ஞானிக்கு வந்து பாத்தீங்கன்னா சுகமும் உண்டாகாது, துக்கமும் உண்டாகாது. மானம் அபமானம், சுகம் துக்கம், லாபம் நஷ்டம், எதுலையுமே அவன் என்ன ஆக மாட்டான்? ரியாக்ஷன் ஆகவே மாட்டான். ஏன் அப்படின்னா நம்ம முந்திர ஸ்லோகத்திலேயே பார்த்திருக்கோம், அவனுடைய மனசு எதுல ஸ்திரமாயிடுச்சு? பிரம்மனி ஸ்திதாக, சாமியமா இருக்கக்கூடிய அந்த பிரம்மத்துல நிலை பெற்றவர்களாயிட்டாங்க. அப்ப அகம் அகம் அகம்ன்ற ஸ்புரணத்துல அந்த கான்சியஸ்னஸ்ல நின்னதுனால வெளியில எக்ஸ்டர்னலா எது நடந்தாலும் அவங்களுக்கு டிஸ்கனெக்ட், அதை பத்தி அவங்களுக்கு அக்கறையே இல்லாம போயிடுச்சு, எல்லாம் பொய்யா போயிடுச்சு அவங்களுக்கு. அதனால வந்து பாத்தீங்கன்னா ஸ்திர புத்திகி என்ன ஆனாங்க? அவங்க புத்தி எங்க இருக்கு? அந்த பிரம்மத்திலேயே ஸ்திர புத்தியை அடைந்தவர்கள். நல்ல புத்தி ஸ்திரமாயிடுச்சு, திடமா நின்றுச்சு, எஸ்டாப்ளிஷ் ஆயாச்சு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அசம்மூடக. ஏன்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா மூடத்தனம் இல்லை, நமக்கெல்லாம் முட்டாள்தனம் இருக்கு, மூர்க்கத்தனம் இருக்கு. ஏன் அப்படின்னா சத்தியத்தை எல்லாத்தையும் விட்டுட்டு அசத்தியமா இருக்கு இந்த தேகாதிகளை, பொய்ய வந்து சத்தியம் நினைக்கிறோம். நம்ம எல்லாம் முட்டாள்கள், சம்மூடக, நமக்கெல்லாம் புத்தி மூடமா இருக்கு, முட்டாள்தன்மையோட இருக்கு. ஆனா இந்த ஞானி புருஷர்கள் பிரம்மத்துல நின்னவங்க இந்த தேகாதிகளை எல்லாத்தையும் பொய்ன்னு பார்க்கிறவங்க. அப்ப அவங்க எல்லாம் என்னன்னா அசம்மூடக, எந்த முட்டாள்தனமும் இல்லாதவர்கள், விவேகம் பண்ணி இது நான், இதையெல்லாம் திருஷ்யம்னு ஒதுக்குனவங்க, இது எல்லாம் பொய் அப்படின்னு வித்தியான்னு நினைச்சவங்க. அப்படிப்பட்டவர்கள் என்ன ஆகுறாங்கன்னா பிரம்ம வித்து, பிரம்மத்தை அறிந்தவர்கள், அனுபூதி செய்தவர்கள். அது மட்டும் இல்ல பிரம்மணி ஸ்திதா, அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா பிரம்மத்திலேயே நின்றவர்களாக ஆகிறார்கள் சொல்லியாச்சு. அப்ப டுவாலிட்டியை கிராஸ் பண்ணி நல்ல ஸ்திர புத்தியோட, நல்ல முட்டாள்தனம் இல்லாம விவேக புத்தியோட பிரம்மத்தை அறிந்தவர்கள் பிரம்மத்திலேயே எஸ்டாப்ளிஷ் ஆகிறார்கள் அப்படின்னு சொல்லியாச்சு. முண்டக்கோபனிஷத்தோட மந்திரம் இருக்கு, பிரம்மவேத பிரம்மைவ பவதி, ஒரு மந்திரமே இருக்கு. அதேதான் இங்க சொல்ற பிரம்மவித்து பிரம்மணி ஸ்திதகனா. என்ன அர்த்தம்? பிரம்மத்தை அறிந்தவன் வேற எதுவும் திரும்ப ஜீவனா ஆகிறதுலாம் இல்ல. ஒரு வாட்டி வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியர் சொல்வார், ஒரு மின்னல் வருது, ஒரு மின்னல் வந்து இது கயிறு அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிருச்சுன்னு வச்சுங்க. அதுக்கப்புறம் அந்த பாம்பு வந்து பாத்தீங்கன்னா என்னதான் நினைச்சாலும் அந்த பாம்பு அங்க வரவே வராது. ஒரே ஒரு முறை உங்களுக்கு பிரம்மானுபூதி நடந்தாலும் இந்த ஜெகத்தும் இந்த ஜீவ ஜெகத்து வந்து பாத்தீங்கன்னா இல்லாம போயிடும், சர்வத்தையும் பிரம்மமா பார்க்க ஆரம்பிச்சிருவான். அதேதான் வந்து பாத்தீங்கன்னா பிரம்மத்தை அறிந்தவன் பிரம்மவித்து பிரம்மணி ஸ்திதா, பிரம்மத்தை அறிந்தவன் பிரம்மத்திலேயே நிலை பெறுகின்றான், அவன் வேற ஒன்னா ஜீவனா திரும்ப ஆக மாட்டான் சொல்லியாச்சு. அப்ப இதுல இருந்து நமக்கு என்ன சொல்ல வரீங்க சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, நமக்கு என்ன இது அப்படின்னா நம்ம இந்த டுவாலிட்டியை வந்து பாத்தீங்கன்னா தாண்டி போகணும். எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இல்யூஷன் வந்து வந்து போயிட்டே இருக்கும், எதுவும் நிலையில்லாதது, வெறும் திருஷ்ய மாத்திரம் அப்படின்னு சித்தத்தை வந்து பாத்தீங்கன்னா விஷயத்துல கொண்டு போகாம இந்த ஸ்புரணத்திலேயே வைக்கணும். எல்லாம் கிராஸ் ஆகி போகும், ஒன்னும் இல்லை, அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். எது நடந்தாலும், சுகம் நடந்தாலும் துக்கம் நடந்தாலும் அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் பண்ணணும். இதான் சொல்லுவார். ரெண்டாவது ஸ்லோகம் 21வது ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா குவாலிட்டி சொல்ல ஆரம்பிக்கிறது நிசங்கத்துவம். நிசங்கத்துவம்னா பற்றில்லாத தன்மை. ஞானி புருஷர்கள்ட்ட பற்றில்லாத தன்மை எப்படி இருக்கும்? டிட்டாச்மெண்ட் சுவாவமா இருக்கும். இந்த தேகம் மனசு புத்தி லௌகிகம் இந்த உலகம் எதோடையும் அவங்களுக்கு எந்த அட்டாச்மெண்ட்டும் இருக்காது. அதுதான் இந்த 21வது ஸ்லோகம் சொல்லுது. பாஹ்யஸ்பர்ஷேஷ்வசக்தாத்மா பாஹ்யஸ்பர்ஷேஷ்வசக்தாத்மா விந்தத்யாத்மனி யத் சுகம் விந்தத்யாத்மனி யத் சுகம் சப்ரம்மயோகயுக்தாத்மா சப்ரம்மயோகயுக்தாத்மா சுகமக்ஷயமஸ்னுதே சுகமக்ஷயமஸ்னுதே பாஹ்யஸ்பர்ஷே ஸ்வசக்தாத்மா விந்தத்யாத்மனி யத் சுகம் சப்ரம்மயோகயுக்தாத்மா சுகமக்ஷயமஸ்னுதே. பாஹ்யஸ்பர்ஷேஷு
பாகிய ஸ்பர்ஷம். ஸ்பர்ஷம் அப்படின்றதுக்கு அர்த்தம் டச்சிங்னு அர்த்தம். இந்த சென்ஸ் ஆர்கன்ஸோட வெளியில இருக்கிற சப்தம், ரூபம், ரசம், கந்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள். 5 சென்ஸ் ஆர்கன்ஸுக்கு 5 விஷயங்கள் இருக்கு. இதுதான் உலகம். உலகம்னா என்னது? இந்த 5 விஷயங்கள் தான் உலகமா இருக்கு நமக்கு. ரூபம், ரசம், கந்தம், ஸ்பர்ஷம். இதெல்லாம் எங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா வெளியில இருக்கு. பாகிய ஸ்பர்ஷேஷ், வெளியில இருக்கக்கூடிய விஷயங்களோடு என்னது? சென்ஸ் ஆர்கன்ஸோட விஷயங்கள்ல பாகிய ஸ்பர்ஷேஷு. அதுல பாத்தீங்கன்னா அசக்தாத்மா, இவனுக்கு அதுல அட்டாச்மெண்ட் இருக்குமா, பற்றுதல் இருக்குமா? ஐயோ இப்படி ஆயிப்போச்சு, அப்படி ஆயிப்போச்சு அப்படின்னு ஏதாவது இருக்குமா? அப்படின்னா எந்த ஒரு அட்டாச்மெண்ட்டும் இருக்காது. எது வந்தாலும் போனாலும் பாஸ் பாஸ் பாஸ்ன்னு அவன் என்ன பண்ணிட்டு இருப்பான்? ஜெர்கண்ட்டு எல்லாத்தையும் தள்ளிக்கிட்டே இருப்பான். எது நடந்தாலும் அதோட அட்டாச்மெண்டே நடக்காது. அதனால அசக்தாத்மான்னு பேர். ஏன் அப்படின்னா அவனோட சித்தம் எங்க இதாயிடுச்சு? அந்த பிரம்மத்திலேயே நின்றுச்சு. அந்த பிரம்மத்திலேயே நின்னதுனால வெளியில இருக்க விஷயங்களோட டிஸ்கனெக்ட் ஆயிடுச்சு. எந்த ஒரு அட்டாச்மெண்ட்டும் இல்ல, சுபாவமா இருக்கிறது. அப்படிப்பட்டவன்ட்ட ஆத்மனி யத் சுகம் விந்ததி. அவன் பாத்தீங்கன்னா எங்க இருந்து சுகம் எடுக்கிறான் சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா தன்னுடைய சொரூப சுகத்தையே, ஆத்மால இருக்கிற சுகத்தையே பாத்தீங்கன்னா அவன் அடைகின்றான். எந்த சுகம் அவனுக்கு உள்ளேயே இருந்து கிடைக்குதோ, நமக்கெல்லாம் சுகம் வேணும்னா வெளியில இருந்து நமக்கு வேணும். ஆடியோ, வீடியோ எல்லாம் நமக்கு இந்திரிய விஷயங்கள்ல இருந்து சுகம் தேடுறோம். ஆனா இந்த பிரம்மஞானிக்கு பாத்தீங்கன்னா தன்னுடைய ஆத்மால இருந்தே சுகமானது கிடைக்குது. எந்த சுகத்தை அவன் அடைகின்றானோ அதுக்கு பிறகு ஒரு வாட்டி அவன் உள்ளுக்குள்ள இருக்க சுகத்தை, ஆத்ம சுகத்தை அடைஞ்சான் அப்படின்னா தத்பரம். அதற்கு பிறகு என்ன ஆகும்? ச அக்ஷயம், இந்த பிரம்மயோக யுக்தாத்மா அவன் என்ன ஆயிடும் அப்படின்னு கேட்டீங்கன்னா பிரம்மத்திலேயே யுக்தக அப்படின்னு ஆச்சரியர் பாஷ்யத்துல ரொம்ப சொல்லியிருக்கார். பிரம்மணி யோகனா என்ன அர்த்தம்? சமாதி. பிரம்ம யோக அப்படின்னா என்ன அர்த்தம்? பிரம்மத்துல சமாதி. சமாதினா என்ன அர்த்தம்? பேதம் இல்லாம போகிறது. நான் ஏற்கனவே யோக சூத்திரம் படிச்சவங்களுக்கு எல்லாம் தெரியும். ஸ்பட்டிகமணி பாத்தீங்க அப்படின்னா ஜலத்துல போட்டீங்கன்னு வச்சுங்க, நல்ல சுத்தமான ஜலத்துல நல்ல ஸ்பட்டிகமணி ஒரு சிவலிங்கத்தை எடுத்து அதை ஜலத்துக்குள்ளார போட்டீங்கன்னா ஜலமும் அந்த ஸ்பட்டிகலிங்கமும் என்ன ஆகும்? டிஃபரெண்ட் தெரியாம போயிடும். அப்ப அந்த ஸ்பட்டிகலிங்கம் இருக்கா இல்லையா? இருக்கு. ஆனா அந்த ஜலத்தோட அது சமாதியை அடைந்தது, சமநிலையை அடைஞ்சிருச்சு. ஒரு ஸ்பட்டிகலிங்கத்தை தூக்கி என்ன பண்றீங்க? ஒரு ரெட் கலர் நல்ல வெல்வெட் கிளாத்ல, ரெட் கலர் வெல்வெட் கிளாத்ல வச்சிங்க அப்படின்னா என்ன ஆகும்? இந்த ஸ்பட்டிகலிங்கம் ரெட் கலரா தெரியும். அந்த அப்ப ஸ்பட்டிகலிங்கத்தோட கலர்லெஸ் தெரியாது. அதே மாதிரி இந்த மனசை பாத்தீங்கன்னா சுத்தமான நிர்குண பிரம்மத்துல வைக்கும் போது இந்த மனசும் என்ன ஆயிடுது? சுத்தமான நிர்குணமா ஆயிடுது. அப்ப இந்த மனசுக்கு சமாதின்னு சொல்றோம். அப்ப எவர்களுடைய மனதானது இந்த பிரம்மத்திலேயே, சச்சிதானந்த பிரம்மத்திலேயே, நிர்குண நிராகாரத்திலேயே நின்று விட்டதோ அவர்களுக்கு பேர் என்ன பேரு? பிரம்ம யோக யுக்தாத்மா. பிரம்ம யோக யுக்தாத்மானா பிரம்மத்தில சமாதியை அடைந்தவர்கள். அவர்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா அக்ஷயம் சுகமஷ்ணுதே. அவர்களுக்கு என்ன ஆகுதுன்னா அழிவில்லாத சுகம், எட்டர்னலா இருக்கக்கூடிய சுகமானது, நித்திய சுகம், அந்த பிரம்ம சுகமானது அடையப்படுகின்றது. அப்ப என்ன அர்த்தம்? அவன் பாத்தீங்கன்னா பிரம்மானந்தத்தை அடைஞ்சிடறான். இந்த திரும்ப இந்த லோகத்துக்கு வர்றதே இல்லை. சதா காலமும் பிரம்ம சுகத்திலேயே இருக்கான். நம்ம டெய்லி அனுபவிக்கிறோம். தூக்கத்துல அனுபவிக்கிற சுகத்துக்கு ஏதாவது ஈக்குவல் இருக்கா? ஆனா நமக்கு பாத்தீங்கன்னா 2 மணி நேரம், எனக்கு நைட்டு திடீர்னு பாத்தீங்கன்னா 12-1 மணிக்கெல்லாம் முழிப்பு வந்துச்சு. படுத்து 1 மணி நேரத்துக்குள்ள வேக்கப் ஆயிட்டேன். அப்ப வேக்கப் ஆயிட்டு என்ன பண்றது? 1 மணிக்கு வேக்கப் ஆயிட்டு என்ன பண்றது? வெளியில கதவை திறந்து மொட்டை மாடில நடமாடிக்கிட்டே இருந்தேன். எவனாவது பார்த்தானா என்ன திருடனா அப்படின்னு பார்ப்பான் சுத்தி இருக்கிறவங்கலாம், யாராவது பார்த்தாங்கன்னா. இப்போ தூக்கம் வரல, 1 மணிக்கு வேக்கப் ஆயிடுச்சு. அப்போ நல்ல தூக்கம் நமக்கு என்ன ஆகுது? பிரேக் ஆகுதா? அப்ப நம்ம டெய்லி சுகத்தை அடையிறோம், பிரம்ம சுகத்தை தான் அடையிறோம். ஆனால் நமக்கு பாத்தீங்கன்னா கண்டினியூஸா இல்லை. சம்சாரம் வந்துருது. வேக்கப் ஆனதுக்கு பிறகு சம்சாரம் வந்துருது. அப்ப அந்த சம்சாரம் வந்துருது. ஆனா பிரம்மஞானிக்கு பாத்தீங்கன்னா அந்த பிரம்மத்திலேயே எஸ்டாப்ளிஷ் ஆனதுனால அதுக்கப்புறம் அவன் பிரம்மமாவே ஆயிடுறான். அவனுக்கு சுகம் பாத்தீங்கன்னா பிரேக்கே ஆகிறது இல்லை. நம்ம சுகத்துல எப்படி அனுபவிக்கிறோமோ தூக்கத்துல அதே சுகம் அவனுக்கு அவனோட சொரூபமாவே ஆயிடுது. அவன் திரும்ப அதுல இருந்து விலகிறதே இல்லை. அதுதான் நீங்க சொல்றது அக்ஷயம் சுகம் அஸ்னுதே. அழிவில்லாத சுகத்தை, எட்டர்னலா இருக்கக்கூடிய நித்திய சுகத்தை அவன் அடைகின்றான் அப்படின்னு சொல்லியாச்சு.
அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, துக்கம் எப்ப சுவாமி வருது? துக்கம் எப்ப இந்த தேகாதிகள் வருதோ அப்ப துக்கம் வந்துடும். தேகாதிகள் வந்தது பிரச்சனையா இல்ல தேகாதிகள்ல இருக்கக்கூடிய அட்டாச்மெண்ட் பிரச்சனையா அப்படின்னு கேட்டீங்கன்னா, தேகாதி நான் அப்படின்னு நம்ம பிடிச்சுக்கிறோம் பாத்தீங்களா, இதுக்கு நடக்கிறது எல்லாத்தையும் எனக்கு நடக்கிறதா நினைக்கிறேனே, அதான் ப்ராப்ளம். அப்ப வந்து பாத்தீங்கன்னா என்ன நடக்கணும் அப்படின்னா, வெளியில இருக்கிற விஷயங்களோட சம்பந்தம் இல்லாம இருக்கணும். ஒரு நிஷ்டையை அடையணும்னு நம்ம போறோம் அப்படின்னா, நிஷ்டை அடையறதுக்கு முதல் சாதனம் என்னது? பாஹ்ய ஸ்பர்ஷேசு அசக்தாத்மா, பிரம்ம யோக யுக்தாத்மா. இந்த 2 கண்டிஷன் இருக்கணும். பிரம்மத்திலேயே சமாதி பண்ணணும். அதுக்கு என்ன சாதனம் அப்படின்னா, வெளியில இருக்கிற விஷயங்களோட டிஸ்கனெக்ட் ஆகணும். இத பண்ணணும்னா ஆத்ம சுகம் கிடைக்கும், பிரம்மத்திலேயே நிக்க முடியும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். 21 முடிஞ்சு. 22வது ஸ்லோகம் சொல்லு. 3வது கண்டிஷன் காமாதி தோஷ தரிசனம். காமத்துல வந்து பாத்தீங்கன்னா தோஷ தரிசனம் பார்க்கணும், அப்பதான் உள்ள போக முடியும். வெளியில இருக்கிறதுல என்ஜாய் பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா வெளியிலேயே இருக்க வேண்டியதுதான், உள்ள போக முடியாது. ஆத்ம சுகம் நமக்கு கிடைக்கவே கிடைக்காது, துக்கத்திலேயே இருக்க வேண்டியது. அப்போ ஆச்சாரியார் சொல்றார் 22வது ஸ்லோகத்துல, ஏஹி சம்ஸ்பர்ஷஜா போகாஹ துக்கயோனய ஏவதே. ஏஹி யோகின்னு சொல்லிட்டேன். ஏஹி சம்ஸ்பர்ஷஜா போகாஹ துக்கயோனய ஏவதே ஆத்யந்தவந்த கௌந்தேய ஆத்யந்தவந்த கௌந்தேய நதேஷு ரமதே புதஹ நதேஷு ரமதே புதஹ ஏஹி சம்ஸ்பர்ஷஜா போகாஹ துக்கயோனய ஏவதே ஆத்யந்தவந்த கௌந்தேய நதேஷு ரமதே புதஹ ஆத்யந்தவந்த கௌந்தேய. ஏஹி சம்ஸ்பர்ஷஜா, எப்படி உள்ள போறது? டிஸ்கனெக்ட் ஆகணுமே சுவாமி. போன ஸ்லோகத்துல என்ன சொல்லியிருக்கு? பாஹ்ய ஸ்பர்ஷேசு அசக்தாத்மான்னு சொல்லியிருக்கு. வெளி விஷயங்கள்ல அட்டாச்மெண்ட் இல்லாம போகணும். எப்ப இந்த மனசு அட்டாச்மெண்ட் இல்லாம போகும் அப்படின்னா, அதான் யோக வாசிஷ்டத்து கதை சொன்ன பாத்தீங்களா, ரொம்ப யோக சூத்திரத்திலையும் இருக்கு, யோக வாசிஷ்டத்துல முக்கியமான கதை. என்னன்னு கேட்டீங்கன்னா, நல்ல தலைவாழை இலை விரிச்சு ஒரு காட்டுக்கு நடுவுல ஒரு யாத்திரிகன் போயிட்டு இருக்கான். பசி, 2 நாளா சாப்பிடவே இல்லை. டிராவல் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு நதிக்கரையில ஒரு மண்டபம் இருக்கு. மண்டபத்துல பார்த்தா நல்லா தலைவாழை இலை விரிச்சு போட்டு ஒரு 10-20 பதார்த்தங்களோட அற்புதமான ஃபுட்டு பாக்குறான். ஐயோ 2 நாளா சாப்பிடல, பகவானா கொடுத்திருக்காருன்னு போய் உட்கார்ந்து சாப்பிட்றதுக்கு வாயை வைக்க போறான். வாயை வைக்கும் போது ஒரு அசரீரி கேக்குது, ஏ முட்டாளே, கொஞ்சமாவது அறிவு இருக்கா உனக்கு? ஆள் இல்லாத இடத்துல ஒரு மண்டபத்துல தலைவாழை இலை விரிச்சு போட்டு இவ்வளவு பதார்த்தங்கள் இருக்குன்னா என்ன ஏதுன்னு கொஞ்சம் விசாரம் பண்ண மாட்டியா? இதுல எல்லாம் விஷம் இருக்கு, நீ சாப்பிட்ட அப்படின்னா இமீடியட்டா மரணம் சம்பவிச்சிடும் அப்படின்னு அந்த அசரீரி சொல்லிச்சு. சொன்ன மாத்திரத்துல இவன் என்ன ஆயிட்டான், என்னதான் பசியா இருந்தாலும் சாப்பிடுவானா? அப்படின்னா உயிர் பொழைச்சா போதும் அப்படின்னு அவன் என்ன பண்ணுவான், அதுல இருக்கும் அவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா அப்படியே உள்ளுக்குள்ளார துக்கம் வந்துடும். அப்ப அதனால வந்து பாத்தீங்கன்னா அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இப்ப எனக்கு வந்து பாத்தீங்கன்னா சுகர் நல்லா இருக்கிறதுனால எனக்கு நல்ல டிஃபரன்ஸ் தெரியும். என்னதான் நல்ல டிஷ் எனக்கு கொடுத்தாலும், நல்ல ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா மைசூர் பாக் கொண்டு வந்து கொடுத்தாரு, ஸ்ரீகிருஷ்ணா ஸ்வீட்ஸ், எனக்கு நல்ல பிரியமானது தான். ஆனாலும் வந்து எனக்கு தெரியும், ஒரே ஒரு சின்ன பீஸ் எடுத்து வாயில போட்டாலும் அன்னைக்கு நாள் ஃபுல்லா போயிடும். எனக்கு ஒன்றும் பண்ண முடியாது, இருமிக்கிட்டே இருப்பேன் ஃபுல்லா. அந்த இது போய் சுகர் போய் என்ன பண்ணுவோம், இருமலை அதிகப்படுத்திடும், எனக்கு நல்லா தெரியும். அப்ப என்ன பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த டப்பாவை ஓப்பன் பண்ணாமையே ஒருத்தர் வந்தார், அவர்கிட்ட எடுத்து நல்லா சாப்பிடுங்க ஜீன் கொடுத்துட்டேன். எப்படி கொடுக்க முடியுது சாமி அப்படின்னா, அது எனக்கு தெரியும், எனக்கு அது விஷம்னு தெரியுது. சுகர் பேஷண்ட்டுக்கு சுகர் வந்து பாத்தீங்கன்னா விஷமா தெரியுது. அப்ப அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நம்ம எப்போ வந்து பாத்தீங்கன்னா விஷயங்கள் எல்லாம் விஷம்னு நினைக்கிறோமோ, விஷயங்கள் எல்லாமே விஷம். இது வந்து பாத்தீங்கன்னா உள்ளுக்குள்ளார நம்மளை போகாம நம்மளை தடுத்து நிப்பாட்டி வெளியிலேயே வச்சிருக்கு. நம்ம புத்தி எல்லாம் அபகரிச்சுட்டு போயிடுச்சு வெளியில. அதனால மரணத்தை திரும்ப திரும்ப மரணத்தை கொடுத்துட்டு இருக்கிறது எது அப்படின்னா வெளியில இருக்கிற விஷயங்கள் தான். அப்ப தோஷ தரிசனம் பார்க்கணும், இது விஷம் இது விஷம்னு பார்க்கணும். அப்ப எது? ஏகி சம்ஸ்பர்ஷஜா போகாக, எவைகள் வெளியில இருக்கக்கூடிய போகங்களா இருக்கும். சம்ஸ்பர்ஷஜம்னா என்ன அர்த்தம்? இந்திரியங்களும்
விஷயங்களும் ஒன்னோட ஒண்ணு சேரும் போது உண்டாகக்கூடிய போகங்கள், சுகபோகங்கள். இந்த சுகபோகத்துக்கு தான் நம்ம எல்லாம் ஓடிக்கிட்டே இருக்கிறோம். அது எல்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா துக்கயோனய ஏவத்தை. இது எல்லாம் துக்கத்திற்கு காரணமாக ஆகின்றன. இது எல்லாம் துக்கம், சம்ஸ்கார துக்கம் அப்படின்னு யோக சூத்திரத்துல வரப்போகுது. உங்களுக்கு 2வது இதுல வரப்போகுது. சாதனா பாதத்தை சொல்ற என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு சுகம் கிடைச்சது அப்படின்னா அதுதாங்க அடுத்து வரக்கூடிய துக்கத்துக்கு பீஜம் அப்படின்ற. நான் ஒரு நல்ல காஃபி குடிச்சேன் அப்படின்னா யாராவது வெளியில வந்து கொஞ்சம் அதோட கொஞ்சம் கம்மியா காஃபி கொடுத்தாலும் என்னால அக்செப்ட் பண்ண முடியல. ஏன் அப்படின்னு கேட்டா, காஃபியா இது, இதெல்லாம் குடிக்க வேண்டியிருக்கு, சனிய இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா குடிக்க வேண்டியிருக்கு அப்படின்னு நான் துக்கப்பட்டுட்டு அந்த காஃபியை வந்து பாத்தீங்கன்னா வேற வழி இல்லாம குடிக்க வேண்டியிருக்கு. ஏன் அப்படின்னா அதுக்கு முந்தின சுகமான காஃபி. அப்ப என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, ஒவ்வொரு சுகமும் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அடுத்த துக்கத்துக்கு பீஜம். அதுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா சம்ஸ்கார துக்கம்னு பேரு. ஒரு சம்ஸ்காரம் உண்டாயிடுது, எனக்கு திரும்ப அதே தான் வேணும்னு நம்ம நினைக்கிறோம், அது கிடைக்க மாட்டேங்குது. அப்ப என்ன அர்த்தம், தேவலோகத்துல இருந்து கீழே இறங்கியிருக்கோம், எல்லாம் எங்கேயோ தேவலோகத்துக்கு போயிட்டு வந்திருக்கோம். அதனால வந்து பாத்தீங்கன்னா அந்த தேவலோகத்து ஆனந்தத்தை இங்க அடையணும்னு ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கிறோம், கிடைக்க மாட்டேங்குது, ஓடிக்கிட்டே இருக்கோம். அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த லோகத்தில் இருக்கிற எல்லா சுகங்களும், இந்த இந்திரியங்கள்ல இருந்து வரக்கூடிய எல்லா சுகங்களும் போகங்களும் என்னது, துக்கயோனயாக, துக்கத்துக்கு யோனியாக இருப்பவை, துக்கத்துக்கு காரணமாக இருக்கின்றவைகள். ஏவதே, அவைகள் அப்படிதான், நிச்சயமா அவைகள் துக்கத்துக்கு காரணம். அதனால வந்து பாத்தீங்கன்னா அது மட்டும் இல்ல, ஆத்யந்தவந்தக, எந்த சுகம் எல்லாம் நம்ம அனுபவிக்கிறோமோ இதெல்லாம் ஆதியை உடையது, அந்தத்தை உடையது. ஸ்டார்டிங் பாயிண்ட் இருக்கு, எண்டு பாயிண்ட்டும் இருக்கு. ஒரு காஃபி வந்து பாத்தீங்கன்னா நல்ல காஃபி தான், அற்புதமான காஃபி. ஆனா என்னதான் காஃபி குடிச்சாலும் ஒரு 1/2 hour 1 hourக்கு மேல அதுக்கு அதோட வீரியம் அவ்வளவுதான், முடிஞ்சு போயிடும். அப்ப உள்ள இறக்கணும்னு 1/2 மணி நேரத்துக்குள்ளார காஃபி, நிறைய காஃபி அவ்வளோலாம் 1/2 மணி நேரம்லாம் தாங்காது. நல்ல காஃபியா, நல்ல சிக்கிரி காஃபியும் நல்ல மிக்சிங் போட்டு பண்ணீங்க அப்படின்னா, ஒரு காஃபி குடிச்சிங்க அப்படின்னா 1 மணி நேரம் 2 மணி நேரம் தாங்கும், அதான் காஃபி. ஆனா இப்ப குடிக்கிற காஃபி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உள்ள போனோடனே முடிஞ்சு போயிடுது அதோட ஆயுசு. அப்ப எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா சுகங்கள், எல்லா சுகத்துக்கும் ஸ்டார்டிங் பாயிண்ட் இருக்கு, எண்டு பாயிண்ட் இருக்கு. ஆதி அந்தவந்தக, ஆதியையும் அந்தத்தையும் உடையவைகள். அது மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா ஹே கௌந்தேய, ஆகையினால வந்து பாத்தீங்கன்னா எண்ட்லெஸ்ஸான சுகம் கிடைக்கவே கிடைக்காது, நித்திய சுகம் கிடைக்கவே கிடைக்காது. அப்ப மோட்சம் என்பது என்னது அப்படின்னா நித்திய சுகம், அக்ஷய சுகம். நம்ம போன ஸ்லோகத்துல பார்த்திருக்கோம். அந்த அக்ஷய சுகம்னா அழிவில்லாத சுகம், நித்திய சுகம். அது வந்து இந்திரிய விஷயங்கள்ல இருந்து கிடைக்கவே கிடைக்காது. அதனால ந தேஷு ரமதே புதஹா, ஏ கௌந்தேயா, ஏ அர்ஜுனா, என்னன்னு கேட்டீங்கன்னா அவைகளில், அந்த இந்திரிய போகங்களில் புத்திமான்கள், புதக அப்படின்னா ஞானி புருஷர்கள், புத்திமான்கள், ந ரமதே, கண்டிப்பாக ரம்மிப்பதில்லை, மகிழ்வதில்லை. அப்ப எல்லா சுகமும் வந்து பாத்தீங்கன்னா ஆத்ம சுகத்தோட ரிஃப்ளக்ஷன். எனக்கு வந்து ஒரு காஃபிலையோ, எனக்கு ஒரு மைசூர் பாக்லயோ சுகம் தெரியுது, நல்ல மியூசிக்லயோ அப்படின்னா அது ஆத்மாவோட சுகத்தோட ரிஃப்ளக்ஷன், அது ஒரிஜினல் இல்லை, அது ஷேடோ அப்படின்னு நல்லா புரிந்து கொண்டு ஆத்மாலேயே சுகம் எடுக்கிறாங்க, வெளியில இருந்து அவர்கள் சுகத்தை எடுப்பதில்லை. அப்ப நம்மளும் என்ன பண்ணணும், நல்ல ஞான நிஷ்டை கிடைக்கணும் அப்படின்னா, பிரம்மானந்தம் கிடைக்கணும் அப்படின்னா, தோஷ தரிசனம் பார்த்து 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 தோஷ திருஷ்டியா முகுர் திரும்ப திரும்ப நெகட்டிவே பார்க்கணும், தோஷத்தை பார்த்துக்கிட்டே இருக்கணும். பிளஸ் பார்த்தீங்க ரொம்ப நல்லா இருக்கே, அவ்வளவுதான், காலி, சம்சாரம் தான். எதையெல்லாம் நீங்க பிளஸ்ஸா பாக்குறீங்களோ, நல்லா இருக்குன்னு பாக்குறீங்களோ, அது எல்லாம் உங்களை திரும்ப திரும்ப சம்சாரத்துக்கு கொண்டு வந்துடும். எதை எடுத்தாலும் நாமரூபம்னாவே இந்த மொத்த ஜெகத்தும் நாமரூப குணங்கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மாயிக்கம், மாயினால செய்யப்பட்டது, எல்லாம் ஷேடோ, வாஸ்தவம் இல்லவே இல்லை. இதுல பிளஸ்ஸே பார்க்காதீங்க, எல்லாம் வந்து நமக்கு ட்ராப் வச்சிருக்கு சுத்தி. இந்த உலகமே ட்ராப் தான். நீங்க கால் வைக்கிற இடம்லாம் கண்ணி வெடிதான், வெடிச்சுக்கிட்டே இருக்கும், டும் 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 டும்னு வெடிச்சுக்கிட்டு இருக்கோம், நம்மளை சாகடிச்சிடும் எல்லாம் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். எந்த சுகமா இருந்தாலும் மகிழ்ச்சி அடையாதீங்க. ஐயோ சனிய, இது நம்மள மரணத்தை கொடுக்கும், இது விஷம், இது விஷம் விஷம் விஷம்னு பார்க்கணும். விஷயங்கள் எல்லாம் விஷம்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு பேர் தான் விஷாதம்னு பேர். விஷம் இவ விஷயம் அத்தி இது விஷாதா.
நம்ம முதல் ஸ்லோகம் பார்த்திருக்கோம்ல, முதல் அத்தியாயத்துக்கு விஷாத யோகம்னு பார்த்திருக்கோம். ஒரு முமுட்சுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த விஷாதம் உண்டாகணும். ஐயோ என்ன சாமி, காலையில எந்திரிச்சதுல இருந்து இந்த லோகம், ஐயோ எனக்கு போர் அடிக்குது சாமி, என்ன சாமி திரும்ப திரும்ப அதே சாப்பிடுறோம், அதே மியூசிக் கேட்கிறோம், அதே பொலிட்டீஷியன்ஸ், அதே விஷயங்கள் தான், லோகத்துல இருக்கிறது எல்லாம் ஒரே விஷயம்தான், ஒன்னும் டிஃபரன்ஸ் இல்லை, பிறந்ததுல இருந்து இதே தான் அநேக கோடி ஜென்மங்களா இதே தான் அனுபவிச்சுட்டு இருக்கோம் சாமி, போர் அடிக்குது சாமி, விட்டுருங்க சாமி அப்படின்னு ஒருத்தனுக்கு உள்ளுக்குள்ளார தோணணும். அப்படி தோணுச்சுன்னா விஷம் மாதிரி தெரியுமா விஷயங்கள்லாம், விஷயங்கள் எல்லாம் விஷம் மாதிரி எவன் வந்து சகிக்க முடியாம சாப்பிட்றானோ விஷாதம்னு பேர், அவனுக்குள்ளார ஒரு வெறுப்பு உணர்ச்சி இருக்கும். அது வந்து நமக்கு வரணும். வந்துச்சு அப்படின்னா வெளியில போகாம நம்மள அது என்ன பண்ணும், உள்ள புஷ்அப் பண்ணி நம்ம ஆத்ம சுகத்துல நிக்க வைக்கும். அதனால வந்து பாத்தீங்கன்னா தோஷ திருஷ்டியை திரும்ப திரும்ப பண்ணணும் அப்படின்னு நம்ம சாதகர்கள். இது வந்து ஞானி புருஷனுக்கு நேச்சுரலா இருக்கும், நம்ம வந்து அடாப்ட் பண்ணணும், கல்டிவேட் பண்ணி இதை கொண்டு வரணும். 23வது ஸ்லோகம். காமாதி வேக நிவாரணம். 4வது கண்டிஷன் என்னது நமக்கு சொல்றது, காமாதி வேக நிவாரணம். அதுக்கு என்ன ஸ்லோகம்னு பார்ப்போம். சக்னோதிஹைவ யஸ்ஸோடும் பிராக்ஷரீர விமோக்ஷனாத் காமக்ரோதோத்பவம் வேகம் சயுக்தः ச சுகீ நரஹ. சக்னோதிஹைவ யஸ்ஸோடும் பிராக்ஷரீர விமோக்ஷனாத் காமக்ரோதோத்பவம் வேகம் சயுக்தः ச சுகீ நரஹ. இங்கேயே ஜீவிச்சுக்கிட்டு இருக்கும் போதே இக இவ சக்குனோதி இக ஏவ, இங்க ஜீவிச்சுக்கிட்டு இருக்கும் போதே யஹ எந்த சாதகன், நம்ம தான், நம்மளை பார்த்து சொல்லுது. நம்ம மத்தியில வந்து யார் வந்து பாத்தீங்கன்னா இங்க ஜீவிச்சுக்கிட்டு இருக்கும் போதே பிராக் ஷரீர விமோக்ஷனாத், ஷரீர விமோக்ஷம் ஆகிறதுக்கு முன்னாடி, சரீரம் விட்டு போறதுக்கு முன்னாடி, பிராக்னா முன்னாடி, சரீர விமோக்ஷனாத்னா சரீரம் விட்டு போறதுக்கு முன்னாடி, இங்க ஜீவிச்சுக்கிட்டு இருக்கும் போதே என்ன பண்ணணும் அப்படின்னா எவன் வந்து பாத்தீங்கன்னா இந்த விஷயங்களை எல்லாத்தையும் என்னது சோடும் யக சக்னோதி, எவனுக்கு இந்த எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா தியாகம் பண்றதுக்கு சகிச்சுக்கிறதுக்கு முடியுமோ, எது வந்தாலும் ரியாக்ட் பண்ணாம எந்த ரியாக்ஷனும் இல்லாம சொரூபத்திலேயே நிக்கிற சாமர்த்தியம் எவனுக்கு எப்ப உண்டாகுமோ அப்ப வந்து பாத்தீங்கன்னா காம குரோத உத்பவம் வேகம். காமத்தோட வேகம் என்னது, நான் சொன்னேன்ல, ஆச்சரியர் பாஷ்யத்துல நல்லா சொல்லியிருக்கார். காம விஷயங்கள் வந்துச்சு அப்படின்னா கூஸ்பம்ஸ் ஆகும், அப்புறம் கண்ணெல்லாம் விரிஞ்சு போகும். மோதம் பிரமோதம், பிரியம் மோதம் பிரமோதம்னு 3 விஷயம். எனக்கு பிடிச்சது கிடைச்சதுன்னா சந்தோஷம், பார்த்தாவே சந்தோஷம் உண்டாகுது. ஆடியோ வீடியோ ஏதாவது பார்த்தோம் அப்படின்னா, எனக்கு பிரியமான வஸ்து காட்டினாங்க அப்படின்னா எல்லாம் தெரியுது, சாஸ்திரம் படிக்கும் போது தெரியுது. நல்ல சோலாவும் பட்டோராவும் வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயாவது டிஷ் யூடியூப்பை ஓப்பன் பண்ணால் அதை தான் வச்சிருக்காங்க நிறைய. அது ஃபோட்டோ பார்க்கும்போதே சாப்பிட்ட மாதிரி சந்தோஷம் கிடைக்கும். அந்த 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 பூரியை வந்து பார்த்தீங்கன்னா உப்பி போய் ஒரு அந்த கோல்டன் ப்ரௌனை பார்த்தோடனேயே உள்ளுக்குள்ளார என்ன சந்தோஷம் உண்டாகுதுன்றீங்க. பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கட்டோரியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கப்பில் சோலையை வச்சுருந்தானா, ஒரு பூரி வச்சுருந்தா, எல்லாருக்கும் ஃபோட்டோஸாக இருக்கு. போட்டோவை பார்த்தாவே சந்தோஷம், பிரியம்னு பேரு. உள்ளுக்குள்ளார அந்த கண்ணெல்லாம் அப்படியே விரிஞ்சு போகும். எனக்கு என்னோட அனுபவத்தை சொல்றேன், உங்களுக்குலாம் வேற வேற. எனக்கு அனுபவம் வந்து பாத்தீங்கன்னா இதான், கண்ணு விரிஞ்சு போகுது. ஆஹா என்ன அருமையா இருக்கு, என்ன கலர் அது, என்ன கலர், அந்த பூரியோட கலரை பார்த்தாவே சந்தோஷமாயிடுது. பிரியம், கண்ணெல்லாம் பிரகாசம், முகம்லாம் பிரகாசம் ஆயிடுது. நம்ம கையில வந்து கிடைச்சது நான் எப்படி இருக்கோம், இன்னும் ஆனந்தம், துள்ளி குதிக்கிறோம். அப்ப கிடைச்சிருச்சு, முகம்லாம் பிரசன்னம், சிரிப்பா வரும், நமக்கு கண்ட்ரோல் பண்ண முடியாம கூஸ்பம்ஸ் ஆகும் சில வஸ்துக்கள் கிடைச்சதுன்னா. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எடுத்து வாயில வச்ச மாத்திரத்துல ஆனந்தமோ ஆனந்தம், பரமானந்தம். இதெல்லாம் காமத்தோட வேகம், காமத்தை அடைஞ்ச பிறகு நடக்கிற இதெல்லாம் பிரியம் மோதம் பிரமோதம். அதே நேரத்துல குரோதத்தினால உண்டாகிறது, எவனோ ஒருத்தர் நல்ல சந்தோஷமா போயிட்டே இருக்கான், என்னோட எதிரிய ரோட்ல பாக்குறேன், பார்த்த மாத்திரத்துல எனக்கு அப்படியே மனசெல்லாம் அப்படியே இதாயிடுது, கோபம் அப்படியே உள்ளுக்குள்ளார. என்னன்னா பல்ல நரன்னு கடிச்சுக்கிட்டு இவனை எப்படியாவது ஏதாவது பண்ணணும் அப்படின்னு உள்ளுக்குள்ளார எனக்கு வந்து டென்ஷன் ஆயிருக்கு அவனை பார்த்தாவே. இதெல்லாம் குரோத உத்பவம், இது வேகம், குரோதத்திலிருந்து உண்டாகக்கூடிய வேகம், காமத்திலிருந்து உண்டாகக்கூடிய வேகம். இது எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா எவன் வந்து பாத்தீங்கன்னா சோடும் சக்னோதி,
இங்கேயே ஜீவிச்சுக்கிட்டு இருக்கும் போதே இத சகிக்கிறதுக்கு எவன் முடியுமோ, எது வந்தாலும் ரியாக்ஷன் இல்லாம, பிரியமானது வந்தாலும் அப்பிரியமானது வந்தாலும், காமம் வந்தாலும் குரோதம் வந்தாலும், லாபம் வந்தாலும் நஷ்டம் வந்தாலும், மானம் வந்தாலும் அபமானம் வந்தாலும், எதுக்கும் ரியாக்ஷன் ஆகாம அகம் 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 அகம்ன்ற ஸ்புரணத்திலேயே ஒருத்தனுக்கு நிக்க முடியும் அப்படின்னா சயுக்தா, அவனுக்கு பேர் தான் யோகின்னு பேரு. பிரம்மயோக யுக்தாத்மா பார்த்தோம்ல, அதேதான். அவனுக்கு பேர் தான் யோகி. ச யுக்தக ச சுகி, அவன்தான் ஆத்மாவோட நித்திய சுகத்தை அக்ஷய சுகத்தை அடைந்தவன். அவன்தான் இந்த உலகத்திலேயே சுகி. நம்மெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அப்பப்போ சுகம் கிடைச்சு கிடைச்சு போகுது. மெதுவும் டிராப்ஸ் எல்லாமே ஹனி டிராப்ஸ் மாதிரி தான், அங்கங்க அங்கங்க டிராப் டிராப்பா இருக்கு. நம்ம எல்லாம் மிச்சம் இருக்க எல்லாம் துக்கம் தான், பெரிய துக்கம், நமக்கு தெரிய மாட்டேங்குது. நம்ம அனுபவிக்கிற சுகங்கள் எல்லாம் அல்ப சுகங்கள். எவனுடைய மனசு வந்து பிரம்மத்துல நின்னுச்சோ, வெளியில இருக்க விஷயங்கள்ல ரியாக்ட் ஆகாம இருக்கோ, பிரம்மத்தோட ஆனந்தத்தை ஆத்ம சுகத்தை எடுக்குதோ, அவன் மட்டும்தான் இந்த உலகத்துல சுகி. எவன் சமாதிஸ்தனா இருக்கானோ, யுக்தனா இருக்கானோ, சமாதியில இருக்கானோ, அவன்தான் சுகியா இருப்பான். வேற யாரும் இல்ல, அவன்தான் சுகி நரகா அப்படின்னு சொல்லியாச்சு. அப்ப என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, வேகத்தை கம்மி பண்ணணும். காமத்துல உண்டாகிற வேகத்தை கம்மி பண்ணணும், குரோதத்துல உண்டாகிற வேகத்தை கம்மி பண்ணணும். அதுக்காக நான் எல்லாத்தையும் சொல்றது என்னன்னு கேட்டா, சாந்தியா இருங்க, சாந்தியா இருங்க, ரியாக்ஷன் பண்ணாதீங்க, சாந்தியா இருங்க, சமாதானத்தோட இருங்க. நான் எல்லாத்துக்கும் வாழ்த்து சொல்லும் போது நான் இதுதான் சொல்றேன், சாந்தி சமாதானத்தோட இருங்க. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம அந்த சாந்தி போயிடுது. எப்ப போகுதுன்னு அந்த உத்பவம் உண்டாகுது, காமக்ரோதத்துல வேகம் உண்டாகுது. அந்த வேகத்துல நம்ம சாந்தி போயிடுது, சமாதானம் போயிடுது. அப்ப எல்லா காரியங்கள்லயும் என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, வந்து போகும் வந்து போகும் வந்து போகும், எல்லாம் வந்து போயிட்டே இருக்கும். அதனால வந்து பாத்தீங்கன்னா அது பின்னாடி போயிடவே கூடாது. அதனால சாந்தி சமாதானத்தோட எவன் எல்லாத்தையும் பொறுத்துக்கிறானோ அவன் வந்து பாத்தீங்கன்னா பிரம்மானந்தத்தை அடையிற தகுதி உண்டாயிரும். அப்ப காமாதி வேகத்தை நிவாரணம் பண்ணணும். இதுக்கப்புறம் அடுத்த ஸ்லோகம் 24 சொல்லுது, ஆத்ம சுகம்தான் இந்த உலகத்திலேயே போகியம். ஆத்ம சுகமேவ போகியம். நம்ம ஏதாவது அடையணும், சுகத்தை அடையணும்னு ஆசைப்பட்டோம். நம்ம முமுட்சுக்கு எது சுகம்? ஆத்மாவோட சுகம்தான், சொரூப சுகம்தான் போகியம். நம்ம அதுதான் லட்சியமா வச்சுக்கணும். யோந்த சுகோந்தரா ராமஹ ததாந்தர் ஜோதிரேவயஹ, யோந்த சுகோந்தரா ராமஹ ததாந்தர் ஜோதிரேவயஹ, சயோகி பிரம்ம நிர்வாணம் சயோகி பிரம்ம நிர்வாணம் பிரம்மபூதோதிகச்சதி பிரம்மபூதோதிகச்சதி, யோந்தः சுகோந்தரா ராமः ததாந்தர்ஜோதிரேவயः, சயோகி பிரம்ம நிர்வாணம் பிரம்மபூதோதிகச்சதி. எவன் வந்து பாத்தீங்கன்னா அந்தர சுக. அந்தர சுகம்னா என்ன அர்த்தம்? வெளியில இருந்து சுகம் இல்ல. வெளியில இருக்க சுகம் வந்து பாத்தீங்கன்னா அவனை ஒன்னும் ரியாக்ட் பண்ணாது. ஆனா வந்து பாத்தீங்கன்னா பரோட்ச ஞானிகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா சப்த அர்த்தம் தெரிஞ்சு வச்சிருக்கோம்ல, சப்தார்த்தம் தெரிஞ்சு வச்சிருக்கவங்களுக்கு எது கிடைச்சாலும் சுகமும் துக்கமும் எல்லாமே இருக்கு. அபரோக்ஷ ஞானின்னு ஏன் நம்ம சொல்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிரம்மத்துல ஸ்திரமானவன் தான், நிலை பெற்றவன் தான், வெளியில இருக்க சுகங்களோடு டிஸ்கனெக்ட் ஆனவன். அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா 3:17 சூத்திரம் ஸ்லோகம் பார்த்துக்கணும். 3:17 இதுவும் 1. 3:17 சொல்லுது, யஸ்து ஆத்ம ரதிரேவ ஸ்யாத் ஆத்ம திருப்தஸ்ச மானவஹ ஆத்மனி ஏவ ச சந்துஷ்டக தஸ்ய காரியம் ந வித்யதே. ஒரு பிரம்மஞானிக்கு வந்து பாத்தீங்கன்னா எப்படி இருப்பான், லட்சணம் என்னப்பா அப்படின்னா, வெளியில எந்த இதுவும் இருக்காது, உள்ளுக்குள்ளாரிய சுகத்துல இருப்பான். யோ அந்த சுகஹா 3:17 சொன்னதே இங்க சொல்லுது. எவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா உள்ளுக்குள்ளாரிய சுகம் இருக்குமோ, ஆத்ம சுகம் தான் சுகம். நம்ம டெய்லி தூக்கத்துல வந்து சுகமா தானே இருக்கும். நம்ம டெய்லி தூங்க போறோம்ல. நேற்று வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெனட்ரைல் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சோண்டு குடிச்சேன். நேற்று நைட்டு ஃபுல்லா ஒரு 6 மணிக்கெல்லாம் தூக்கம் வந்து போச்சு. சாயந்தரத்துல ஃபுல்லா தூக்கம். நான் பண்ண வேண்டிய எல்லா காரியமும் விட்டு போச்சு. நானும் பிரசாத்தும் சேர்ந்து கொஞ்சம் சாங்கியம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். அவரை ஃபோன் பண்ணி, ஜி எனக்கு ரொம்ப பிஸியாகி போச்சு, பிஸியா இருக்கேன், நீங்க வராதிங்கன்ட்டேன். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா தூக்கம், அந்த அளவுக்கு தூக்கம். தூக்கத்துக்குள்ளார போன மாத்திரத்துல வெளியில இருக்கிற காரியங்கள்லாம் என்ன ஆயிப்போச்சு, ஸ்டாப் ஆயிப்போச்சு.
நாதபிரம்ம சுவாமி கோயில்ல கூட்டமே இருக்காது சாமி, இப்ப போலாம் சாமி. இல்ல கோயிலுக்குலாம் போவேணாஞ்சி, கிளாஸ் கட் பண்ணிட்டேன், ஈவினிங் கிளாஸ். அதுக்கப்புறம் கோயிலுக்கு போறதை கட் பண்ணிட்டேன், நேரா வீட்லயே எடுத்து ஆனந்தமா அந்த 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 உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த பெனட்ரைல் குடிச்சதோட சுகம், அந்த சுகத்திலேயே இருந்தேன். அப்ப உள்ள ஒருத்தனுக்கு சுகம் கிடைச்சதுன்னா கோயிலுக்கு போய் சுகம் எடுக்கணும்னு அவன் ஆசைப்படுவானா? இல்ல பாத்தீங்கன்னா வேற ஏதாவது ஒர்க் பண்ணி வேற எதையாவது போகத்தை அனுபவிக்கிறதுக்கு ஆசைப்படுவானா? ஆசைப்பட மாட்டான். நல்ல டீப் ஸ்லீப் வருதுன்னா நமக்கு என்ன ஆகும்? எதுவும் வேணாங்க, சும்மா விடுங்க, நான் பாட்டுக்கு தூங்குறேன் அப்படின்னு நம்ம தூங்குறோம்ல. ஏன்னா உள்ள இருக்க சுகம் அந்த அளவு பெருசு. என்னன்னா ஆத்ம சுகம். அது நிராயாச சுகம். அதுக்கு எந்த பெயினும் இல்லை, எந்த பே பண்ண வேணாம், எதுவுமே தேவையில்லை. உள்ள ஆத்ம சுகம், நல்ல நிராயாச சுகம். அதுதான் அப்படிப்பட்ட அந்த சுக சொரூபத்திலேயே இருக்கிற சுகத்தை எவன் அனுபவிக்கிறானோ அவனுக்கு பேர் அந்த சுகான்னு பேர். அதுக்கப்புறம் அந்தராராமக, உள்ளேயே ரம்மிக்கிறவன். நமக்கு ரம்மிக்கிறதுக்கு மியூசிக் வேணும். எனக்கு நல்ல ரம்மிக்கணும் அப்படின்னா நல்ல மியூசிக், இளையராஜாவோட மியூசிக் மட்டும் போட்டுட்டு சப்தங்கள் கூட தேவை, இது வார்த்தைகள் கூட தேவையில்லை, வெறும் மியூசிக் இருந்தா போதும். ஆனந்தமா இருக்கு இப்ப கேட்கறதுக்கு. நல்ல நித்யஸ்ரீ மகாதேவனோட பாட்டு ஏதாவது கேட்டோம் அப்படின்னா அப்படியே தெய்வீகமா இருக்கு, அப்படியே போயிடலாம் போல இருக்கு. பாம்பே ஜெயஸ்ரீ பாட்டு கேட்டா போதும், சாப்பாடே வேணாம், அது பாட்டு கேட்டுட்டு இருக்கலாம். எனக்கு ரம்மிக்கிறதுக்கு பாத்தீங்கன்னா பாம்பே ஜெயஸ்ரீயோ நித்யஸ்ரீ மகாதேவனோ இல்ல இளையராஜா மியூசிக்கோ தேவைப்படுது. ஆனா பாத்தீங்கன்னா அந்தராராமக இல்ல. அப்ப என்ன ஆவான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த ஞானி புருஷன் உள்ளுக்குள்ளாரையே ரம்மிக்கிறவன், ஆத்மாலேயே சுகமடைபவன். ரம்மிக்கிறவன் அப்படின்னா விளையாடுகின்றவன் அர்த்தம். ரம் கிரீடாயா, விளையாடுறவனா இருக்கான், உள்ளேயே பிளே பண்றான். நம்ம வெளியில போய் பிளே பண்றோம், அவன் உள்ளேயே பிளே பண்றான். அது மட்டும் இல்ல, ததா அந்தர் ஜோதிர் ஏவயக, அந்தர் ஜோதிர் ஏவயக, எவனுக்கு உள்ளுக்குள்ளாரையே ஜோதியோ, நம்ம எல்லாம் ஜோதியை வெளியில பாக்குறோம், எல்லா பிரகாசத்தையும் வெளியில பாக்குறோம், விட்டில் பூச்சி மாதிரி பின்னாடி பின்னாடி போய் மாட்டிக்கிறோம் எல்லாம். எவனுக்கு பாத்தீங்கன்னா உள்ளேயே ஆத்மாவே ஜோதி ஆயிடுச்சோ அவனுக்கு பேர் அந்தர் ஜோதின்னு பேர். அப்படிப்பட்டவன் பாத்தீங்கன்னா ச யோகி. அப்படிப்பட்ட யோகி என்ன ஆகிறான்? பிரம்ம நிர்வாணம், பிரம்மபூத்தோ பிரம்ம நிர்வாணம் அதிகச்சதி. பிரம்மபூத்தம்னா என்ன அர்த்தம்? நான் சொல்றேன், ஜீவனா இருக்கிறவன் பிரம்மத்தை அடையவே முடியாது. பிரம்மத்தை அடையணும்னா நீங்க பிரம்மமா ஆனாதான் பிரம்மத்தை அடைய முடியும். இதுல தேவத்தையை அடையும் போதே ஒரு பூஜை பண்றோம்னு வச்சுக்கோங்க. சாந்தோக்கியத்துலதான் பிருகதாரண்யத்துல மந்திரங்கள் இருக்கு. தேவோ பூத்வா தேவான் அப்பியேத்தி அப்படின்னு ஒரு மந்திரம் இருக்கு. தேவோ பூத்வா தேவான் யஜேத, தேவோ பூத்வா தேவான் அப்பியேத்தி, 2 சப்தங்கள் இருக்கு. நம்ம ஒரு தேவத்தையை பண்ணும் போது பூஜை பண்றோம்னு வச்சுங்களேன், முதல்ல நியாசங்கள்லாம் பண்ணுவோம். ஒரு ருத்ராபிஷேகம் பண்றோம் அப்படின்னா முதல்ல லகுன்யாசம் மகன்யாசம் ஏதோ ஒன்று நம்மளால முடிஞ்சது, லகுன்யாசமோ இல்ல மகன்யாசமோ பண்றது. எதுக்கு பண்றது அப்படின்னா, முதல்ல தேவத்தைய ருத்ரனை தான் இடத்துல ஏத்தி வச்சு தான் ருத்ரனா இருந்துகிட்டு தான் ருத்ராபிஷேகம் பண்ணணுமா. யோசிச்சு பாருங்க, தான் ருத்ரனா இருந்துகிட்டு ருத்ராபிஷேகம் பண்ற. நீங்க எந்த தேவத்தைய உபாசனை பண்றது ஆராதனை பண்றதா இருந்தாலும் அந்த நியாசங்கள் பண்ணிட்டு பண்ணணும். தான் தேவத்தைய ஆயிட்டு தேவத்தைய அவன் பாத்தீங்கன்னா பூஜிக்கிறான். தேவோ பூத்வா தேவான் யஜேத விதி வாக்கியம். அது மாதிரி பண்ணும் போது என்ன ஆகும் சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, தேவோ பூத்வா தேவான் அப்பியேத்தி. இந்த விதமா எவன் பூஜை பண்றானோ அவன் தேவதா ரூபத்திலிருந்து அந்த தேவத்தையே அடைகின்றான் அப்படின்னு. இப்ப நம்ம என்ன பண்றோம்? பிரம்மத்தை அடையணும் அப்படின்னா நான் இந்த தேகாதி புத்திகளோட இருந்துகிட்டு வீக்னஸோட இருந்துகிட்டு பாத்தீங்கன்னா அந்த பிரம்மத்தை அடைய முடியாது. அப்ப என்ன பண்ணணும்? பிரம்மபூத்தமா நான் ஆகணும், நான் பிரம்மமா ஆகணும். பிரம்மம் எங்க இருக்கு? வெறும் நானா இருக்கு. அப்போ இவன் பாத்தீங்கன்னா என்ன பண்றான்? ச யோகி. அந்த யோகியா இருக்கிறவன் பிரம்மபூத்தமா பிரம்ம வடிவா இருந்துகிட்டு பிரம்மமாவே இருந்துகிட்டு, பிரம்மமா இருக்கணும்னு என்ன பண்ணணும்? தான் 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 தான்லயே நிக்கணும். அந்த தான் தான் தான்லயே நின்னு பிரம்ம வடிவா இருந்துகிட்டு பிரம்ம நிர்வாணம் அதிகச்சது. பிரம்ம நிர்வாணம் சொல்லக்கூடிய பிரம்மஸ்வரூபத்தை மோட்சத்தை அடைகின்றான் அப்படின்னு சொல்லியாச்சு. அப்ப நமக்கு ஏதாவது சுகம் வேணும்னா ஆத்ம சுகம் தான் இந்த உலகத்துல போக்கியம். முமுட்சுக்கள் சம்சாரிகளுக்கு இந்த உலகத்துல ஏகப்பட்ட போகங்கள் இருக்கு, அதை பத்தி பேச்சு. அடுத்த ஆச்சாரியார் 25வது ஸ்லோகம் ஆரம்பிக்கிறார். லபந்தே பிரம்ம நிர்வாணம் ரிஷயः க்ஷீண கல்மஷாः. லபந்தே பிரம்ம நிர்வாணம் ரிஷயः க்ஷீண கல்மஷாः
சின்னத்வைதா யதாத்மானஹ சர்வபூதஹிதே ரதாஹ. சின்னத்வைதா யதாத்மானஹ சர்வபூதஹிதே ரதாஹ. பிரம்மத்தை அடைஞ்சவங்களுக்கு லட்சணம் என்ன சுவாமி அப்படின்னா, க்ஷீண கல்மஷாஹா. முதல்ல கல்மஷம்னா என்னது? யோக சாஸ்திரத்துல இதுன்னு சொல்லியிருக்கோம் நம்ம, கிளேஷங்கள், பஞ்ச கிளேஷங்கள்னு சொல்லுவோம். கிளேஷங்கள்னு என்னது? அவித்யா அஜ்ஞானம், அப்புறம் அஸ்மிதா அகங்காரம், அதுக்கப்புறம் ராகம் விருப்பு, துவேஷம் வெறுப்பு. இப்ப இங்கெல்லாம் சொல்லிட்டு இருக்கோம்ல ராகத்வேஷம். அதுக்கப்புறம் அபினிவேஷம்னா மரண பயம். மொத்தம் 5 விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா கிளேஷங்கள்னு சொல்லுவோம். இங்க வந்து பாத்தீங்கன்னா அதுதான் க்ஷீண கல்மஷங்கள்னு சொல்லியிருக்கு. க்ஷீண கல்மஷம்னா என்ன அர்த்தம்? எவர்களிடத்துல இந்த 5 விஷயங்களும் க்ஷீணமாச்சோ நாசமாச்சோ அவங்களுக்கு பேர் க்ஷீண கல்மஷாஹா. அவித்யா இருக்கக்கூடாது, அஜ்ஞானம் இல்லை, நான் பிரம்மம்னு தெரிஞ்சிருக்கணும், நான் தேகம் இல்லைன்னு தெரிஞ்சிருக்கணும், அபிமானம் தேகாதிகள்ல இருக்கக்கூடாது, ராகம் இருக்கக்கூடாது, துவேஷம் இருக்கக்கூடாது, மரண பயம் இல்லாம இருக்கணும். இந்த 5ம் எவர்களிடத்துல இல்லையோ அவங்க கண்டிப்பா ஞானி, அடிச்சு சொல்லிடலாம். அதுக்கு அடுத்தது சின்னத்வைதாக. அவங்க இடத்துல வந்து பாத்தீங்கன்னா என்ன இருக்கு அப்படின்னா சந்தேகங்கள். துவைத்தம் அப்படின்னா இந்த இடத்துல துவைதா 4வது தகாரம். சின்ன துவைதாக என்ன அர்த்தம்? ஹிருதயத்திலிருந்து அஜ்ஞான முடிச்சுக்கள் எல்லாம் போயிடுச்சு, அஜ்ஞானம் எல்லாம் போச்சு, சந்தேகம் போயிடுச்சு. நான் ஜீவனா இல்ல பிரம்மமா அப்படின்னு சந்தேகம்லாம் இல்லை. சாலிடா பிரம்மானுபூத்திய நடந்ததுனால நான் செத்து போயிடுவேனே, என்ன ஆகும் ஏது ஆகும் அப்படிலாம் எந்த யோசிப்பும் சந்தேகமும் இருக்காது. அவங்க சந்தேகம் எல்லாம் நிவர்த்தியானவர்களா இருக்காங்க. அதுக்கப்புறம் யதாத்மானக, பிரம்மத்திலேயே நின்னதுனால அவங்களுடைய அந்த இந்திரியங்கள் மனசு எல்லாம் என்ன இருக்குன்னா வசப்பட்டதா இருக்கு, நல்லா கண்ட்ரோல் பண்ணப்பட்டதா இருக்கு. அப்படி இருக்கக்கூடியவர்கள் எப்படி இருக்காங்கன்னா சர்வபூத ஹிதேரதாக. அவங்க ஏதாவது ஒரு ஆக்ஷன் பண்றாங்க அப்படின்னா அந்த ஆக்ஷன்ல என்ன இருக்கும்? இந்த எல்லா ஜீவராசிகளுக்கும் நல்லது பண்றதா தான் இருக்கும், எல்லா ஜீவராசிகளுக்கும் ஹிதம் பண்றதாகவே அவங்க அதுலயே ரமிக்கிறவங்களா இருக்கிறவங்க. தன்னுடைய சுகத்துக்களை வந்து ரமிக்கிறவங்க இல்ல. ஏன்னா இவங்க ஆத்ம சுகத்தை அனுபவிச்சுட்டு இருக்காங்க. அப்ப அவங்க ஒரு ஆக்ஷன் பண்ணினாலும் அது மற்றவங்களோட ஹிதத்துக்காக இருக்கும், அதுலயே சந்தோஷம் அடைபவர்களா இருப்பாங்க. அவங்கதான் பிரம்ம ஞானிகள் அப்படின்னு பிரம்மத்தோட லட்சணத்தை சொல்லியாச்சு. சொன்னதுக்கு பிறகு 26வது ஸ்லோகம் சொல்லுது, திரும்ப அதேதான். காம குரோத வியுக்தானாம் யதீனாம் யதசேதசாம் அபிதோ பிரம்ம நிர்வாணம் வர்த்ததே விதிதாத்மனாம். காம குரோத வியுக்தானாம் யதீனாம் யதசேதசாம் அபிதோ பிரம்ம நிர்வாணம் வர்த்ததே விதிதாத்மனாம். காமக்ரோத வியுக்தானாம். காமக்ரோதம் இருக்குல்ல, காமக்ரோதத்துக்கு இன்னொரு பேரு ராகத்வேஷம், பிரியம் அப்பிரியம், இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா காமக்ரோதம் இதுதான். அந்த வந்து பாத்தீங்கன்னா சுகம் துக்கம், காமக்ரோதம், பிரியம் அப்பிரியம், இதுல எல்லாத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா வியுக்தானாம். வியுக்தானம்னா யுக்தம்னா சேர்ந்து இருக்கிறது, வியுக்தம்னா விலகி இருக்கிறது. இது எல்லாம் விலகி விட்டவர்கள் எவர்களோ, காமக்ரோதமே இல்லாதவர்கள். ஏன் எப்படி விலகிறது? காமக்ரோதத்தை விடுங்க விடுங்கன்னா விட முடியாது நமக்கு. அதனாலதான் சொல்றோம் இது ட்ரீம், இது ட்ரீம், இது ட்ரீம், இது பொய், இது பொய்ன்னு தெரிஞ்சாதான், இது விஷம் விஷம்னு தெரிஞ்சாதான் அதுல இருந்து நம்ம விலக முடியும். இது சத்தியம் சத்தியம் நினைச்சுக்கிட்டு விட முடியாது. இது சுகம் சுகம்னு ஒண்ணு இருந்துகிட்டு விட முடியாது. நமக்கு தெரியணும் இது விஷம்னு தெரியணும், இது வந்து பாத்தீங்கன்னா பொய் இல்யூஷன் தெரியணும், காணல் ஜல மாதிரின்னு தெரியணும். அப்படி தெரிஞ்சு இந்த காமக்ரோதங்களை எல்லாத்தையும் விட்டு விலகியவர்கள் வியுக்தானாம். யதீனாம். சரி, ஈஸியா நடந்துச்சா சாமி? இதெல்லாம் ஈஸியா நடந்துருமா? ஒன்னும் பண்ணாதீங்க, ஒன்னும் பண்ணாமல ஒரு மண்ணாங்கட்டி நடக்காது. யதீனாம். யதீனாம்னு என்ன அர்த்தம்? எத்தனை சீலர்கள் அர்த்தம். முயற்சி பண்ணி முயற்சி பண்ணி இதை எல்லாத்தையும் அடையிறது. யதசேதசாம். யதசேதசாம்னா இந்த மனசை வந்து பாத்தீங்கன்னா காமக்ரோதத்துக்கு வசப்படுத்தாம தன்னுடைய வசப்படுத்தியவர்கள், ஆத்ம வசப்படுத்தியவர்கள். யதசேதசாம். இந்த சேத்தஸ்னா மனசு புத்தி, இதை எல்லாத்தையும் வசப்படுத்தியவர்களாக. யதீனாம்னா நல்ல யத்திகளா இருக்கக்கூடிய சன்னியாசிகளா முயற்சி பண்றவங்களா இருந்துகிட்டு காமக்ரோதத்துல இருந்து விலகியவர்களா இருந்துகிட்டு யார் இருக்காங்களோ அவங்க என்ன பண்றாங்கன்னா அபிதோ பிரம்ம நிர்வாணம். அபிதோ அப்படின்னா உபயத்தகன்னு அர்த்தம். ஜீவிச்சுக்கிட்டு இருக்கும் போதும் அவர்கள் என்ன ஆகுறாங்க? பிரம்மத்திலேயே ஜீவன் முக்தர்களா இருக்காங்க, பிரம்ம நிர்வாணத்தை அடைஞ்சவங்களா இருக்காங்க.
மரணிச்ச பிறகு என்ன ஆகுறாங்கன்னா விதேக முக்தின்னு சொல்லக்கூடியதை அடைஞ்சவளா இருக்காங்க. வர்த்ததே விதிதாத்மனா, இந்த விதமா யாரு இருக்கா அப்படின்னா வர்த்ததே விதிதாத்மனாம்ன்றதுக்கு அர்த்தம் அந்த பிரம்மத்தை தான் என்று அனுபூதி செய்தவர்கள். தான் என்று எவர்கள் பிரம்மத்தை அனுபூதி செய்தவர்களோ அவர்கள் அபிதோ பிரம்ம நிர்வாணம் வர்த்ததே, ஜீவிச்சுக்கிட்டு இருக்கும் போதும் பிரம்மத்திலேயே நிற்கிறார்கள், இறந்த பிறகும் பிரம்மமாவே இருக்கிறார்கள். அப்ப ஜீவன் முக்தர்கள் விதேக முக்தர்களா ஆகிறார்கள் அப்படின்னு முக்தியையும் சொல்லியாச்சு. சொன்னதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா அடுத்து வருது 27வது ஸ்லோகம். 27, 28, 29 நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். 6வது அத்தியாயத்துக்கான ஒரு சூத்திரம் இது. அப்ப நம்ம என்ன பண்ணணும் சுவாமி, அந்த ஞானிகள் அடைஞ்ச நிலையை அடையணும்னா என்ன பண்ணணும்? தியானம் பண்ணணும். நிதித்தியாசன ரூப தியானம், பிரம்ம யோக யுக்தாத்மா, பிரம்மத்திலேயே சமாதி பண்றது. அந்த சமாதி யோகத்தை அடையறதுக்காக 3 ஸ்லோகங்கள் சொல்லுது. ஸ்பர்ஷான் கிருத்வா பகிர்பாஹ்யான் சக்ஷுஸ்சைவாந்தரே ப்ருவோஹ பிராணாபானௌ சமௌ கிருத்வா நாசாப்யந்தரசாரிணௌ ஸ்பர்ஷான் கிருத்வா பகிர்பாஹ்யான் சக்ஷுஸ்சைவாந்தரே ப்ருவோஹ பிராணாபானௌ சமௌ கிருத்வா நாசாப்யந்தரசாரிணௌ. ஸ்பர்ஷான் பாஹ்யான் ஸ்பர்ஷான் பகிஹி கிருத்வா. பாஹ்யான் ஸ்பர்ஷான் ஏற்கனவே முன்னாடியே பார்த்திருக்கோம். வெளியில இருக்கக்கூடிய ஸ்பர்ஷங்களை, விஷயங்களை, சப்த ரூபரச கந்த ஸ்பர்ஷம் இருக்குல்ல, இந்த எல்லா விஷயங்களையும் பகிஹி ஏவ கிருத்வா, வெளியிலேயே வைத்து விட்டு, அதுக்கு என்ன பேரு சொல்றோம்? தமம். வேதாந்தத்துல இந்திரியங்கள் விஷயங்கள்ல சம்பந்தப்படாம கண்ட்ரோல் பண்ணீங்கன்னா அதுக்கு பேரு தமம், பாகியேந்திரிய நிகிரகா. அப்ப நிகிரகம் பண்றது, விஷயங்கள்ல போகாம இந்த இந்திரியங்களை நிப்பாட்டுறது, அந்தந்த கோலக்கத்திலேயே நிப்பாட்டுறது. யோகத்துல இதுக்கு பேரு என்ன பேரு? பிரத்யாகாரம் அப்படின்னு பேரு. வெளியில போயிட்டு இருக்கிறத பாத்தீங்கன்னா பிரதி ஆகரணம், இது பிரத்யாகாரம். வெளியில இப்படி போயிட்டு இருந்ததை பாத்தீங்கன்னா பராஞ்சிகாணி வியதிர்ணத் ஸ்வயம்பூ மாண்டு இதுல கட்டோபனிஷத்துல சொல்றார். நேச்சுரலாவே நம்மளோடதெல்லாம் பராஞ்சி வெளியிலேயே போயிட்டு இருக்கு. அதை எல்லாத்தையும் தடுத்து பிரத்யகஞ்சதி, திரும்ப உள்ள கொண்டு வரணுமா. அதுக்கு பேர் பிரத்யாகாரம்னு பேரு, தமம்னு பேரு. அப்ப வெளியில போயிட்டு இருக்கிறத எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணி உள்ள கொண்டுட்டு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா சக்ஷு சைவாந்தரே ப்ருவோஹோ, இந்த புருவ மத்தியில பாத்தீங்கன்னா என்ன பண்ணணும்? கவனத்தை இந்த பக்கம் அந்த பக்கம் செதறாம புருவ மத்தியில பார்வையை வைத்து கொண்டு, அதுக்கப்புறம் இதுக்கு என்ன சுவாமி முதல்ல பேச ஏதாவது ஒரு சாதனை இருக்கணுமே சுவாமி, இந்திரிய நிகிரகம் எப்படி நடக்கும்? அதுக்கப்புறம் தாரணா, இதுக்கு பேர் பாத்தீங்கன்னா தாரணான்னு பேர், புருவ மத்தியில பார்வை வைக்கிறது. இது ரெண்டும் சித்திக்கணும் அப்படின்னா அதுக்கு முதல் ஸ்டெப் ஒண்ணு இருக்கு, பிராணாயாமம்னு சொல்றது. பிராண அபானௌ சமௌ கிருத்வா நாசாபியந்தரசாரினம், இந்த மூக்குல சஞ்சரிக்கிற அந்த பிராணனையும் அபானனையும் சமமாக செய்து, அப்ப இதான் முதல் சாதனை. முதல்ல பிராணாயாமத்தை பண்ணணும். இந்த பிராணனையும் அபானனையும் ரொம்ப தீர்க்கமா, ரொம்ப சூக்ஷ்மமானதா ஆக்கணும். ரொம்ப சூக்ஷ்மமான பிராணன் ஆக 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 இந்திரியங்கள் மெதுவா மெதுவா டப் 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 டப்னு ஷட் டவுன் ஆகும். பிரத்யாகாரம் பிராணாயாமத்தோட பிரயோஜனம், பலனா கிடைக்கும், ஃப்ரூட். அது அப்புறம் பிராணாயாமம் கிடைச்சி பிரத்யாகாரமும் சித்திச்சதுன்னா நீங்க எந்த இடத்துல வேணாலும் உங்களோட மனசை பாத்தீங்கன்னா போக்கஸ் பண்ண முடியும். அப்ப பிரத்யாகாரம் முடிஞ்சதுக்கு பிறகு தாரணை ஈஸியா நடக்கும். இந்த 3த்தையும் செஞ்சு என்ன பண்ணணும்? 28வது ஸ்லோகம். யதேந்திரியமனோ புத்திஹி முனிர்மோக்ஷ பராயணஹ, யதேந்திரியமனோ புத்திஹி முனிர்மோக்ஷ பராயணஹ விகதேச்சா பயக்ரோதஹ விகதேச்சா பயக்ரோதஹ யஸ் சதா முக்த ஏவ ஸஹ யஸ் சதா முக்த ஏவ ஸஹ. 3 சாதனை மட்டும் சொல்லிடுச்சு. 3 சொல்லிட்டு கடைசியில இருக்கிறத சொல்லிடுச்சு. எப்பவுமே பாத்தீங்கன்னா சென்னையில இருந்து கிளம்புற ட்ரெயின் விழுப்புரம் வழியா திருச்சி அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இதுக்கு போயிட்டு திருவேண்டரம் போயிடுச்சு அப்படின்னா ஜம்ப் பண்ணி சொன்னா நீங்க என்ன பண்ணணும்? ஃபில் பண்ணணும் எல்லாத்தையும். சமன்வயம் அப்படின்னு பேர்.
சமன்வயம் பண்ணணும். எதெல்லாம் விட்டு போயிருக்கோ அதெல்லாம் ஃபில் பண்ணணும். இப்ப வந்து பாத்தீங்கன்னா பிராணாயாமம் சொல்லியாச்சு, அதுக்கப்புறம் பிரத்யாகாரம் சொல்லியாச்சு, தாரணை சொல்லியாச்சு. தியானம் சொல்லணுமே சுவாமி அப்படின்னா 6வது அத்தியாயத்துல இருந்து எடுத்துக்கணும். 6:25 இருந்து க்ஷணை க்ஷணைரு பரமேத் புத்தியா திருதி கிரகீத்தையா ஆத்ம சம்ஸ்தம்பன கிருத்வா ந கிஞ்சிதபி சிந்தையேத் 6ல வரப்போகுது. ஆத்மாவையே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மனசை ஃபுல்லா கொண்டு வந்து எதுல தாரணம் பண்ணணும்? ஆத்மாலேயே தியானம் பண்ணணும். ஆத்ம தியானம் பண்ணணும். தாரணைக்கு அடுத்து தியானம். இந்த தியானம் பண்ண 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 மெதுவா 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 நிவாத தீப மாதிரி, காத்தில்லாத இடத்துல வைக்கப்பட்ட தீப மாதிரி இந்த மனசு வந்து பாத்தீங்கன்னா எப்ப இருக்கோ அப்ப அதுக்கு பேர் சமாதின்னு பேரு. அப்ப மனசு வந்து பாத்தீங்கன்னா ஆத்ம தியானம் பண்ணணும். அந்த ஆத்ம தியானத்திலே இந்த மனசு சஞ்சலம் இல்லாம நிக்க ஆரம்பிச்சுன்னா அதுக்கு பேர் சமாதி. அப்ப பிராணாயாமம், பிரத்யாகாரம், தாரணா, தியானம், சமாதி இதெல்லாம் பண்ணினவன் என்ன பண்றான்? 28வது ஸ்லோகத்தை சொல்றாரு. யதேந்திரிய. யதேந்திரியனா யத. யத அப்படின்னா இந்த இடத்துல 2வது முதல் தக்காரம் போட்டீங்கன்னா யத அப்படின்னா கண்ட்ரோல்னு அர்த்தம். எதை கண்ட்ரோல் பண்ணவன்? இந்திரிய மனோபுத்தி. இந்திரியத்தை கண்ட்ரோல் பண்றதுக்கு, இந்திரிய மனசை கண்ட்ரோல் பண்றதுக்கு என்ன சாதனம்? பிராணாயாமம். பிராணாயாமத்தினால இந்திரியமும் மனசும் கண்ட்ரோல் ஆகும். அதுக்கப்புறம் புத்தி கண்ட்ரோல் ஆகணும்னா புத்தியில சங்கல்பம். அதுக்கு என்ன கண்ட்ரோல் பண்றதுக்கு? ஏக தத்துவ அபியாசம், ஓங்காரத்தை ஜபிச்சுக்கிட்டே இருக்கிறது. இந்த பிராணாயாமத்தினாலையும் ஏக தத்துவ அபியாசத்தினாலையும் ஒரே மந்திரத்தை சொல்லிட்டு இருக்கிறதுனாலையும் என்ன ஆகும்? இந்திரியம் கட்டுப்படும், மனசு கட்டுப்படும், அதுக்கப்புறம் புத்தியும் வசமாகும். எத இந்திரிய புத்தி ஆயிடும். அப்படிப்பட்டவன் முனிவன். இப்படி இருந்துகிட்டு முனிவன். முனிவன்னா 2 அர்த்தம். மனநசீலக முனிவன், மனநாத் முனிகி அப்படின்றோம். மனனம் பண்றவன். எது மனனம்? நான் பிரம்மமா இருக்கேன், நான் பிரம்மமா இருக்கேன், நான் பிரம்மமா இருக்கேன், நான் தேகம் இல்லை, நான் தேகம் இல்லைன்னு மனனம் பண்றவன். அதுக்கப்புறம் மௌனின்றதுக்கு அர்த்தம், முனிவன்றதுக்கு அர்த்தம் மௌனாத் முனிகின்னு அடுத்தது. மனனம் பண்ணவன் நிதித்தியாசனத்துக்கு போகும்போது சப்தங்களை எல்லாத்தையும் விட்டுட்டு தான் தான் தான்ற ஸ்புரணத்துல நிக்கிறான், அவனுக்கு பேரு முனிவன். மனனம் பண்றவனுக்கு பேரும் முனிவன். நிதித்தியாசனத்துல மௌனத்தை வச்சுக்கிட்டு வெறும் ஆத்ம தியானத்துல இருக்கிறவனுக்கும் முனிவன் பேர். அந்த முனிவன் எதை லட்சியமா வச்சிருக்கான்? மோக்ஷபராயனக. மோட்சத்தையே லட்சியமா வச்சவன். சித்திகள்ல இல்ல. சித்திலாம் வரும், நிறைய ஊர் மக்கள்லாம் வருவாங்க. நீங்க சமாதியில இருக்கீங்க அப்படின்னா நிறைய விட்டில் பூச்சி மாதிரி இந்த லோகம் உங்களை டிஸ்டர்ப் பண்ணும். வெளியில கொண்டு ஒரு மாயாவெல்லாம் சீக்கிரம் விட்டுறாது உங்களை. அப்ப மோட்சம் தான் லட்சியம். அடைந்தால் மகாதேவன், அடைந்தால் மகாதேவி இல்லை, அடைந்தால் மகாதேவன். மகாதேவினா மாயா இழுத்துட்டு போயிடும். அடைந்தால் மகாதேவன், அடையாவிட்டால் மரணதேவன். அப்படி வச்சுக்கணும். மோட்சம் தான் என்னோட கோல் அப்படின்னு மோக்ஷபராயனக. மோட்சத்தையே லட்சியமா, மோட்சத்தையே கத்தியா வச்சுக்கிட்டு இருக்கவங்க அவங்க என்ன பண்றாங்க? விகதேச்சா பயக்ரோதக. திரும்பவும் திரும்ப திரும்ப கொண்டு வர. இச்சை இல்லாதவனா இருக்கணும், குரோதத்தை விட்டவனா இருக்கணும், பயத்தை விட்டவனா இருக்கணும். ராகத்வேஷங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு பயத்தையும் விட்டுட்டு பாருங்க. அபினிவே இந்த இதுல வந்து பஞ்ச கிளேசத்துல என்னெல்லாம் வந்திருக்கு பாருங்க. இச்சா, குரோதம், ராகத்வேஷம் வந்துருச்சு. பயம்ன்றது மரண பயம், அபினிவேஷன் பேரு. அப்ப இத 3த்தையும் விட்டு பஞ்ச கிளேசங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு விகத இச்சா பய குரோதக, பயத்தையும் இச்சையையும் குரோதத்தையும் விட்டவனாக எவன் இருக்கானோ அவன் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் அடையல. ஆனாலும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சொல்றோம்ல, அவர் வந்து பாத்தீங்கன்னா இப்பதான் என் பையன் வந்து டாக்டர் ஆயிட்டான். டாக்டரா இப்பதானே 2nd இயர் படிச்சுக்கிட்டு இருக்கான். இங்க ஒருத்தர் இருக்கார், பையனுக்கு பேர் வந்து வக்கீல்னு வச்சுட்டேன். பையனுக்கு பேரு வக்கீல். என்னங்க இது ஆச்சரியமா இருக்கு. பையனுக்கு எப்படிங்க பேர் வக்கீல்னு வைப்பீங்க? அவர் சின்ன வயசுலயே பிறக்கும் போதே ஐடியா பண்ணிட்டார் இந்த பையனை வக்கீல் ஆக்கணும். அதனால பேரே வக்கீல்னு வச்சுட்டாரு. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு, வக்கீல்னு ஒரு பேர் வைப்பாங்களா அப்படின்னு. அப்ப முன்னாடியே பேர் வச்சாரு. டாக்டர் ஆயிட்டான். 2nd இயர் MBBS படிக்கும் போதே என் பையன் டாக்டர் ஆயிட்டாங்க. டாக்டர் ஆயிட்டான். டாக்டர் என் பையன் டாக்டர் அப்படின்னு. என் பையன் டாக்டரா? எப்படி இன்னும் 4 வருஷம் இருக்கே. அப்ப முன்னாடியே நம்ம சொல்ற மாதிரி ஆச்சாரியர் சொல்றாரு, எவன் இந்திரிய மனசு புத்தியை கண்ட்ரோல் பண்ணி மனநத்துல நிதித்தியாசனத்துல இருக்கானோ, பயத்தையும் இச்சையும் குரோதத்தையும் கண்ட்ரோல் பண்ணவனா இருக்கானோ, எவன் இருக்கானோ சதா முக்த ஏவசக. அவன் ப்ராசஸ்ல இருக்கும் போதே முக்தன் தாங்க. ப்ராசஸ்ல தான் இருக்கான், இன்னும் முடிவாகல. அதுக்குள்ளாரே இவன் முக்தனாகவே தான் இருக்கின்றான், சதா முக்தனாதான் இருக்கான் அப்படின்னு 28வது ஸ்லோகம் சொல்லியாச்சு. 29வது
இந்த மாதிரி இருந்துகிட்டு என்ன பண்ணணும் சுவாமி? பயத்தை விட்டுட்டு, குரோதத்தை விட்டுட்டு, இச்சையை விட்டுட்டு, இந்திரியங்களை கண்ட்ரோல் பண்ணி, மனசை கண்ட்ரோல் பண்ணி, புத்தியை கண்ட்ரோல் பண்ணி யாரை அறியணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா பிரம்மத்தை அறியணுமே. அந்த பிரம்மம் எப்படிப்பட்டது அப்படின்னா சகுணமாவும் அதுதான் இருக்கு, நிர்குணமாவும் அதுதான் இருக்கு. யாராவது மனனம் பண்றவங்க இருந்தீங்க அப்படின்னா 18:55 ஸ்லோகம் அதை எடுத்து போட்டீங்கன்னா பக்தியா மாமபி ஜானாதி அப்படின்னு ஒரு ஸ்லோகம் இருக்கு, முக்கியமான ஸ்லோகம். அதையும் இந்த ஸ்லோகத்தையும் கம்பேர் பண்ணிக்கலாம். 18வது அத்தியாயத்துல 55வது ஸ்லோகம். ஈஸ்வரனுக்கு பாத்தீங்கன்னா ஈஸ்வரஸ்ய த்வே ரூபே, ஈஸ்வரனுக்கு உபனிஷத் சொல்லுது 2 ரூபம் இருக்கு பகவானுக்கு. ஒண்ணு பாத்தீங்கன்னா சோபாதிக்கம் நிருபாதிக்கம் ச, ஒரு சகுண ரூபம், மாயையோட சேர்ந்தா அவர் ஈஸ்வரனா இருக்கார். மாயை இல்லாதவரா இருந்தா அவருக்கு பாத்தீங்கன்னா நிர்குணம் சுத்த சைத்தன்யமா இருக்கார். அப்ப பாத்தீங்கன்னா ஒரே பெர்சன் தான், மாயா சேர்ந்தா ஒண்ணு, மாயை சேரனா ஒண்ணு. அப்ப எங்கெல்லாம் வேதாந்திகள் பாத்தீங்கன்னா ஈஸ்வரன் அப்படின்னு யூஸ் பண்றோமோ, நம்ம பாத்தீங்கன்னா எந்த இப்போ நம்ம சொல்றோம் பெரியவங்கெல்லாம் பாத்தீங்கன்னா ஈஸ்வரன் ஈஸ்வரன் சொல்லியிருக்காங்க, அவங்களுக்கு பாவம், அவங்களுக்கு சகுனம் தான் தெரிஞ்சிருக்கு அப்படின்னு எடுக்காதீங்க. ஏன்னா சகுனம் வாக்குல நீங்க சொன்னா சகுனம் தான், நிர்குணத்தை வாக்குல சொல்ல முடியாது. நிர்குணத்தை பாத்தீங்கன்னா யதாவாச்சோ நிவர்த்தந்தி அப்பிராப்பிய மனசாசக, இந்த உலகத்திலேயே எச்சில் படாத ஒரு வஸ்து இருக்கு அப்படின்னா அது நிர்குண நிராகாரமா இருக்கிற பிரம்ம தத்துவம் மட்டும்தான். அப்ப வாக்குல சொல்லணும் அப்படின்னா பெரியவங்க என்ன பண்ணுவாங்கன்னா சகுனத்தை தான் சொல்லுவாங்க. சகுனம் பாத்தீங்க அப்படின்னா சொல்றது இது பாத்தீங்கன்னா லட்சியார்த்தம் நிர்குணமா இருக்கும், வாச்சியார்த்தம் சகுனம். வாக்குல சொன்னீங்கன்னா சகுனம், ஆனா அதை புரிஞ்சுக்கிறது எப்படி புரிஞ்சுக்கணும்? நிர்குணமா புரிஞ்சுக்கணும். அப்ப இங்க போயிட்டு இருக்கும் போது 28க்கு அப்புறம் 29வது ஸ்லோகம் பாத்தீங்கன்னா ஆரம்பிக்கிறார். சகுன மாதிரியே தெரியும், ஆனா சகுனம் இல்ல, லட்சியார்த்தம் நிர்குணம் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். போக்தாரம் யஜ்ஞ தபசாம், போக்தாரம் யஜ்ஞ தபசாம் சர்வலோக மகேஸ்வரம், சர்வலோக மகேஸ்வரம் சுஹ்ருதம் சர்வபூதானாம், சுஹ்ருதம் சர்வபூதானாம் ஞாத்வா மாம் சாந்தி மிருச்சதி, ஞாத்வா மாம் சாந்தி மிருச்சதி. போக்தாரம் யஜ்ஞ தபசாம், போக்தா யாருப்பா இந்த உலகத்துல போக்தா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஏகோ போக்தா சர்வபூதேஷு கூட்டா, ஒரே போக்தா தாங்க. இந்த உலகத்துல இருக்கிற எல்லா ஜீவராசிகள்ல இருந்தும் நான் 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 ஒருத்தன் இருக்கான் பாருங்க, அவன் தான் எல்லா தேகத்துல இருந்தும் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கான். ரொம்ப மலத்துல பாத்தீங்கன்னா புழுவா இருந்துகிட்டு மலத்துல இருக்கிறதையும் அனுபவிக்கிறவன் அவன் தான். ஐயோ சாமி அப்படிலாம் சொல்லாதீங்க, அங்கிருந்து அனுபவிக்கிறவனும் அந்த புழு ரூபத்துல இருந்து அவன் தான். அதே நேரத்துல உத்கிருஷ்டமான தேவ சரீரத்திலிருந்து திவ்ய போகங்கள் அனுபவிக்கிறவனும் அவன் தான். பிரம்மா முதல் கொண்டு இந்த சின்ன புழு பூச்சி வரைக்கும் எல்லாத்திலையும் நான் 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 அப்படின்னு ஒருத்தன் இருக்கான், அவன்தான் கர்த்தா, அவன்தான் போக்தா. ஏகோ கர்த்தா ஏகோ போக்தா. நான் நான் தான். யார் பண்ணா? நான். யார் பாடம் எடுக்கிறா? நான் பாடம் எடுக்கிறேன். யாரு கேட்கிறா? சுவாமி கிளாஸ் இன்னைக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு, நல்லா நான் என்ஜாய் பண்ணேன். யாரு? நான் போகம் பண்ணேன். அந்த நான் இப்ப நான் சொல்றேன். யாரு சொல்றா பாடம்? நான் சொல்றேன். நான் பாடம் சொல்றேன். யாரு கேட்கிறா? நான் அனுபவிக்கிறேன். அப்போ போக்தாவா இருந்து நீங்க அனுபவிக்கிறவங்களும் நான் தான் சொல்றீங்க, கர்த்தாவா இருந்து நான் பாடம் சொல்றேன்னு சொல்றேன், நானும் நான் தான் சொல்றேன். அப்ப இந்த உலகத்துல இருக்கிற எல்லா கர்த்தத்துவமும் யார்கிட்ட சம்பவிக்குது? அந்த நான் தான் செய்யுது. அதே நேரத்துல பாத்தீங்கன்னா அந்த நான் தான் போகம் பண்ணுது. ஒரே கர்த்தா ஒரே போக்தா, பரமாத்மா மட்டும்தான் கர்த்தா, பரமாத்மா மட்டும்தான் போக்தா. அதனால்தான் போக்தாரம் யஜ்ஞ தபசாம், யஜ்ஞம் தபஸ், இதோட எஜமானனும் பகவான் தான். அத போகம் பண்றவனும் போக்தாவும். கர்த்தா வேற போக்தா வேற இருக்க முடியாது. எவன் கர்த்தாவோ அவன் தான் போக்தா. போக்தாரம் பரமாத்மா அப்படின்னா அவர் தான் கர்த்தா. ஈஸ்வரன் தான் உபதிரஷ்டா கர்த்தா போக்தா மகேஸ்வரகன் பாத்தீங்கன்னா வரப்போகுது, பின்னாடி ஸ்லோகங்கள்ல வரப்போகுது. அவர் தான் பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் காரணம் அவர் தான். அவர் தவிர்த்து வேற எதுவும் இல்லை. நீங்களும் நானும் ஒன்னும் இல்லைங்க, சும்மா இருக்கிறது யாரு? நான் தானே. நான் தான் பிரம்மமா இருக்கேன், ஒன்னும் இல்லை. ஜீவ புத்தியை தூக்கி ஓரமா போடணும். தெஜேத் அஜ்ஞான நிர்மாலியம் சோகம் பாவேன பூஜையே, இவ்வளவுதான். எல்லா நிர்மாலியம் இருப்பா அப்படின்னா நம்மகிட்ட இருக்க நிர்மாலியம் இந்த தேகாதிகள்ல இருக்கக்கூடிய புத்தி தான் நிர்மாலியம்.
எடுத்து சுவாமிகிட்ட இருக்க நிர்மாலி, நான் சில சமயம் பூவே போட மாட்டேன். நிர்மாலியம் பண்ணிட்டு சுவாமியை தரிசனம் பண்றது ரொம்ப ஆனந்தமா இருக்கும். அலங்காரத்தோட பார்த்து அதெல்லாம் மாயா, அலங்காரம் எல்லாம் மாயா. எல்லாத்தையும் எடுத்துட்டு சுவாமியை மட்டும், சிவலிங்கத்தை மட்டும், வெறுமனே சிவலிங்கத்தை பாருங்களேன், ஆனந்தமா இருக்கும் பாக்குறதுக்கு. அப்போ நிர்மாலியத்தை எல்லாத்தையும் தூக்கி போடணும். எது நிர்மாலியம்? நான் தேகம், நான் மனசு, நான் புத்தி, நான் கர்த்தா, நான் போக்தா இல்ல. வாஸ்தவத்துல ஒரே கர்த்தா தான், ஒரே போக்தா தான். நான் பண்ற எல்லா யஜ்யங்களுக்கும் போக்தா பரமேஸ்வரன். எல்லா தேவதைகள் ரூபத்திலையும் அவர் தான் இருக்கார், எஜமான ரூபத்திலையும் அவர் தான் இருக்கார். எல்லா தபசையும் பண்றவர் அந்த பரமாத்மா தான். அந்த தபசோட பிரயோஜனத்தை அடையிறவரும் அவர் தான். சர்வலோக மகேஸ்வரம். அவர் எங்க இருக்காருன்னா எல்லா லோகத்துக்கும், 7 லோகங்களுக்கும் மகேஸ்வரனா இருக்கார். அது மட்டும் இல்ல, சுகுர்த்தம் சர்வபூதானாம், எல்லா ஜீவராசிகளுக்கும் நண்பனா இருக்கார், ஃப்ரெண்டா இருக்கார். எனக்குள்ளாரையே இருந்துகிட்டு எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கார், என்னோட வெல்விஷரா இருக்கார் உள்ள இருந்துகிட்டு. அப்படிப்பட்டவரா இருக்கிறவரை மாம் ஞாத்வா, என்னை அறிந்து. இந்த ஸ்லோகம் ஃபுல்லா சகுணமாவே இருக்கா. இதெல்லாம் ஆச்சாரியர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு கேட்டீங்கன்னா நிர்குணமா எழுதியிருக்கார் பாஷ்யத்தில். அப்ப என்ன பண்ணணும்? உள்ளுக்குள்ளார அந்த பரமாத்மா எப்படி இருக்கார்? சாட்சியா இருக்கார், நிர்குணமா இருக்கார், நிர்குண நிராகாரமா அகம் அகம் அகம்னு பிரத்யேகாத்மாவா இருக்கார். இதே 4:13 பார்த்தீங்கன்னா தெரியும். 4:13 என்ன சொல்லியிருக்கார் பரமாத்மா? சாதுர் வர்ணியம் மயா சிருஷ்டம் குணகர்ம விபாகஷா தஸ்ய கர்த்தாரம் அபிமாம் வித்ய கர்த்தாரம் அவ்யயம். 4:13 இதையும் கம்பேர் பண்ணிக்கணும். ஈஸ்வரனை எப்படி அறியணும் சுவாமி அப்படின்னா, அவர்தான் மாயையோட சேர்ந்து இந்த உலகத்துக்கு மகேஸ்வரனா இருந்துகிட்டு சிருஷ்டி, ஸ்திதி, லயம், நிகிரகம், அனுகிரகம்னு 5 பஞ்ச கிருத்தியத்தை மாயையோட சேர்ந்திருந்து 5 காரியங்களை பண்ற. மாயையோட சேர்ந்துக்கிட்டு வாஸ்தவத்துல காரியம் நடக்கவே இல்லை, மாயையோட சேர்ந்து. அப்ப சாதுர்வர்ணியம் மயா சிருஷ்டம் 4:13 சொல்றார், நான் தான் இந்த சாதுர்வர்ணியத்தை உடைய 4 வர்ணங்களை உடைய சிருஷ்டியை நான் தான் கிரியேட் பண்ண. தஸ்ய கர்த்தாரம் அபிமாம், இது எல்லாத்துக்கும் கர்த்தாவா இருந்தாலும் கூட நீ அர்ஜுனா என்னை எப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அகர்த்தாரம், என்னை அகர்த்தாவாக அறிந்து கொள்ள வேண்டும். அவ்யயம், எந்த சேஞ்சும் இல்லாதவனா என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்ற. அப்ப என்ன அர்த்தம்? மாயையோட சேர்ந்து கிரியேட்டரா தெரிஞ்சுக்கணும், ஈஸ்வரனா தெரிஞ்சுக்கணும். மாயை இல்லாம அவர் அகர்த்தா, அபோக்தா, அவர் ஏக ரூபத்துல அவ்யயமா மாறாதவரா வெறும் கான்சியஸ்னஸா இருக்கார் அப்படின்னு பரமாத்மாவை சகுணமாவும் நிர்குணமாவும் அறிந்து கொள்ள வேண்டும். இதேதான் பாத்தீங்கன்னா 18வது சாப்டர்ல இதை சொல்லும் போது இதே ஸ்லோகம் தான் வேற ஃபார்ம்ல இருக்கு. பக்தியா மாமபி ஜானாதி 18வது ஸ்லோகத்துல பாத்தீங்கன்னா ரொம்ப அருமையான ஸ்லோகம். பக்தியினால அறியணுமா? பக்திக்கு பாத்தீங்கன்னா 2 ஃபார்ம் இருக்கு. என்ன பக்தி சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, சகுணத்துல பக்தி மட்டும் இருந்தா பத்தாது. பக்தியா மாமபி ஜானாதி யாவானஸ்சாஸ்மி தத்துவத்தக, ரொம்ப முக்கியமான வார்த்தை அது. எப்படி தெரிஞ்சுக்கணும்? பரமாத்மா தான் மாயையோடு சேர்ந்து மொத்த லோகமா இருக்கார். யாவானஸ்சனா, உபாதியோடு சேர்ந்து அந்த பரமாத்மா தான் இருக்கார். இந்த உலகத்துல இருக்கிற எல்லாம் அவர் தான். இந்த மொத்த உலகமும் மாயையோடு சேர்ந்து அந்த பிரம்மம் தான் மாயையோடு சேர்ந்து சர்வ ரூபங்களாவும் சோபாதிகமா இருக்கு. இந்த உலகமே அவரோட ரூபம்னு தெரிஞ்சுக்கணும். அதே நேரத்துல பாத்தீங்கன்னா தத்துவத்தக அறிஞ்சுக்கிறது என்ன அர்த்தம் அப்படின்னா, உபாதிகளை விட்டுட்டு அவர்தான் எல்லா ஜீவராசிகளும் வெறும் சுத்த ஆத்மாவா இருக்காருன்னு தெரிஞ்சுக்கணும். அப்ப பூர்ண ஞானம் எப்படி உண்டாகணும் அப்படின்னா, எல்லாம் மாயையோட சேர்ந்து நான் பார்க்கறது கேட்கறது எல்லாம் ஈஸ்வர ரூபம் தான். ஈஸ்வரன் தான் மாயையோட பாத்தீங்கன்னா அநேக நாம ரூபங்களோட இருக்கார். வாஸ்தவத்துல அவருக்கு நாமமும் இல்லை, ரூபமும் இல்லை, வெறும் மாயிக்கம் தான், எல்லாம் மாயாமயம். அப்படின்ட்டு அந்த மாயையை விலக்கிட்டு அவரை சுத்த பிரம்ம தத்துவமா அகம் அகம் அகம்னு அவரை அறிய வேண்டும். அப்படின்னு யார் அப்படி அறியறானோ தத்துவமாம் தத்துவத்தோ ஞாத்வா, இந்த விதமா தத்துவமா தெரிஞ்சுக்கிட்டு வாஸ்தவத்துல அவர் அகர்த்தா அபோக்தா, அந்த பரமாத்மா தான் நான் அப்படின்னு தத்துவமா அறிந்து விஷதே ததனந்தரம் மோட்ச பூமியில பிரவேசம் செய்கின்றான் அப்படின்னு பாத்தீங்கன்னா 18:55 சொல்லுது. அதேதான் இங்கேயும் அர்த்தம் எடுக்கணும். அப்ப பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் போக்தா அவர் தான், சர்வலோகத்துக்கும் மகேஸ்வரன் அவர் தான், எல்லாத்துக்கும் சுகுர்த்தமா எனக்கு ரொம்ப க்ளோசஸ்ட் பெர்சன்
என்னோட வெல்விஷர் யாருன்னா அவர் தான் உள்ள இருக்கார். அவரோட நான் சண்டை போடுவேன், அவரோட நான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப லவ் பண்ணுவேன், எல்லா காரியத்தையும் அவரோட பண்ண முடியும். என்னோட ரகசியங்கள் எல்லாத்தையும் அவர் அப்படியே காப்பாற்றுவார், வெளியில யார்ட்டையும் சொல்ல மாட்டார். என்னோட பலகீனங்களை வச்சு என்னை இது பண்ண மாட்டார், கிரிட்டிசைஸ் பண்ண மாட்டார், என்னட்டு கில்ட்டி கான்சியஸை கிரியேட் பண்ண மாட்டார். அவர் தான் எனக்கு எப்பவுமே சுகுர்த்தா இருக்கார், ஃப்ரெண்டா இருக்கார், அத்தியந்த ஃப்ரெண்டா இருக்கார் அப்படின்னு இருக்கக்கூடியவர். அவர் தான் நானா இருக்கார். அவர் தான் கடைசியில என்னவா இருக்கார்? நானா இருக்கார். என்னோட அப்பா, என்னோட அம்மா எல்லாம் நான் தான். கடைசியில அவர் தான் வந்து பாத்தீங்கன்னா நான் இல்லவே இல்லை அப்படின்னு மாம் ஞாத்வா, என்னை அறிந்து கொண்டு, சகுணமாவும் நிர்குணமாவும் என்னை அறிந்து கொண்டு சாந்தி மிருச்சதி, மோட்சத்தை அவன் அடைகின்றான் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா முடிவா 29வது ஸ்லோகம் சொல்லி முடியும். இவ்வாறு வந்து பாத்தீங்கன்னா இந்த 5வது சாப்டர் பூரணமாயிடுச்சு. நம்ம 6வது சாப்டர் வந்து பாத்தீங்கன்னா அடுத்து பார்க்க ஆரம்பிக்கலாம். ஓம் ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரிஹி ஓம். ஓம் கீதா சாஸ்திரமிதம் புண்ணியம் யः பठेत प्रयतः पुमान् विष्णो पदमवाप्नोति भयशोकादिवर्जितः. गीताध्ययनशीलस्य प्राणायामपरस्य च नैव सन्ति हि पापानि पूर्वजन्मकृतानि च. मलनिर्मोचनं पुंसां जलस्नानं दिने दिने सकृत् गीताम्बसि स्नानं संसारमलनाशनं. गीता सुगीता कर्तव्या किमन्यै शास्त्रविस्तरैः या स्वयं पद्मनाभस्य मुखपद्मात् विनिश्रुता. भारतामृतसर्वस्वं विष्णोवक्त्रात् विनिश्रुतं. गीता गङ्गोदकं पीत्वा पुनर्जन्म न विद्यते. सर्वोपनिषदो गावः दोग्धा गोपालनन्दनः. पार्थो वत्ससुधीर्भोक्ता दुग्धं गीतामृतं महत्. एकं शास्त्रं देवकीपुत्रगीतम् एको देवो देवकीपुत्र एव. एको मन्त्रस्तस्य नामानि यानि कर्माप्येकं तस्य देवस्य सेवा. इति श्रीमद्भगवद्गीतामाहात्म्यं सम्पूर्णम्. ओम श्रीकृष्णाय परमात्मने नमः. श्रीकृष्ण कृष्ण कृष्ण कायेन वाचा मनसेन्द्रियैर्वा बुद्ध्यात्मना वा प्रकृतेर्स्वभावात् करोमि यत् सकलं परस्मै नारायणायेति समर्पयामि. ओम तत्सत् इति परब्रह्मार्पणमस्तु. जी நாளைக்கு அஷ்டமி லீவு, நவமியும் லீவு. அஷ்டமி நவமி 2 நாள் லீவு. ஏன்னா புது அத்தியாயம் வந்து நவமிக்கு ஆரம்பிக்க மாட்டாங்க. அதனால தசமியிலிருந்து வந்து பார்த்தீங்கன்னா 6th சாப்டர் நமக்கு ஆரம்பிக்க போகுது தியான யோகம். ஒரு பிடிஎஃப் வந்து நான் ஈவினிங் அனுப்புகிறேன், பிடிஎஃப் பிரிண்ட் அவுட் போயிட்டு வச்சுருக்கேன். அது இல்லாமல் வேற ஒரு மாண்டூக்கியத்தோடது கொஞ்சம் அனுப்புகிறேன். நான் நிதித்தியாசனத்துக்கு சம்பந்தமான கொஞ்சம் ஸ்லோகங்களையும் நான் அனுப்புகிறேன். கொஞ்சம் பார்த்துட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பார்த்தா ரொம்ப நல்ல புரிதல் நல்லா இருக்கும். நான் எதெல்லாம் அனுப்புகிறேனோ அதெல்லாம் பிரிண்ட் அவுட் பண்ணி வச்சுருக்கேன். நமஸ்காரம். தசமி அன்னைக்கு கிளாஸ். நமஸ்காரம். ஹரி ஓம்.